ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனோட ஒன் ஷாட், ஓகேவா? அது நேம் வந்துட்டு ஃபால் இன் லவ் வித் மேரிட் மேன், ஓகேவா? பட் ஹி நெவர் அக்செப்ட் மீ அப்படி சொல்லிக்குள்ளே போகலண்டா. இது நம்ம ஜிமின் ஒரு மேரிடு பர்சன்டா, ஓகேவா? டே வந்துட்டு ஒரு அன்மேரிடு. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பார் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. டேம் எது குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் தான் எப்படி சொல்கிறாங்க, என்னாச்சு அவனுக்கு, ஏன்டா குடிச்சிட்ருக்க, என்ன தான் ஆச்சு, இங்கே பாரு, எது குடிக்கிறேங்க பாரு சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு விடுறா, குடிக்கிறதுக்காவது ஒரு விரும்ப இருக்கலாம் சொல்கிறாங்க. புரியல, எதுக்குலாம் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கா, என்ன தானே ஆச்சு உனக்கு, கொஞ்சம் டேஸாக எதுக்கு இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க பாரு, நம்ம அந்த கண்ட்ரிக்கு வந்தது நானும் பார்த்து தான் இருக்கேன், நீ உனக்கு பிஹேவியர் எல்லாமே மாறிடுச்சு, உனக்கு என்ன தானே ப்ராப்ளம் சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காய் கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற காய் என்று டேடா, ஓகேவா? நீ ஒரு சிஇஓ, ஆனால் கொஞ்சம் டேஸாக எப்படி இருக்க பார்த்தியா, சரியாக ஷேவ் பண்ணாமல் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறேன், என்ன தானே பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன், ஒரு மாதிரி இருக்கடா, மெஸ்ஸியாக இருக்கடா, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது டேதான் வந்துட்டு அவன் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்டா சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு உனக்கும் சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் ஹிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே சொல்ல. இப்போ காய் பார்க்குறாங்க. சரி, ஓகே, நீ லவ் சொல்லி அவன் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கூட சொல்கிறாங்க எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றா. நானும் எவ்வளவோ அவன்கிட்ட ஹம்பிளாக சொல்கிறேன், ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறேன். ஆனால் அவன் ஃபீலிங் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸை கூட ப்ளே பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்கள் ஒரு பாஸ், நான் வந்து ஒரு செக்ரட்டரி, எவ்வளோ தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எனக்கு ஜஸ்ட் இதான் ரிலேஷன்ஷிப்பு, அது லிமிட்டோடு நீங்கள் இருங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ காய்க்கிற மாதிரி கில்லாம் சொல்கிறான். அந்த மாதிரி பையன் அவன் நல்லா பேசுகிற பையன் நல்லா தானே பேசுவான், அவன் இதுக்கு ரொம்ப கைண்டாக ஸ்வீட்டாக தானே இருப்பான் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. மற்றவங்ககிட்ட தான் கைண்டாக ஸ்வீட்டு, என்கிட்ட எப்போவுமே எரிஞ்சு விளாட்றான். நான் அவன் பக்கத்தில் ஒரு போனால் கூட அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜாப் தவிர வேறு இதை பற்றி பேசவே கூடாது. அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்தது ஏன் தப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. உனக்கே சொல்கிறாங்க, எனக்கு அவன் அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா, அவன் ஏன்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஐ வாண்ட் ஹிம்டா, எனக்கு அவன் வேணும்டா, எனக்கு அவனை தவிர வேறு யாரும் பார்த்து ஃபீலிங்ஸே வரலடா. இவ்வளோ வருஷம் நம்ம கொரியாவில் வந்திருக்கோம், ஆனால் எவ்வளோ பேர் கூட ஜாலியாக பேசுவேன், பழகுவேன், எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், ஈஸியாக ஒரு ஹக் பண்ணுவேன், அப்படி தான் இருப்பேன். ஆனால் எனக்கு யார் மேலும் ஃபீலிங்ஸ் வந்தது இல்லை. முதல் தடவை எனக்கு அவன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு எப்போ வந்தோமோ, எப்போ நான் அவனை வந்து பார்த்தனும், அப்போ அந்த செகண்ட்லேருந்து எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கலாம். நானும் சரி, ஓகே, ஒரு அட்ராக்ஷன் நினச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் டேஸஸ் போக போக எனக்கே அம்மா மேலே ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் மேலே உள்ள லவ் தான் சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், அவன் என்னை வேணாம், எனக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு. அப்படி இல்லைனாக்கா ஜாப் விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான்டா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஜாப் விட்டு போயிடுவானா? டே அவன் வந்துட்டு எனக்கு தெரியும்டா, இங்கே இந்த அண்ணா இருக்கிறதுலேருந்து அவன் வந்து செக்ரட்டரியாக இருக்கான், பட் ஏன்னு தெரியல அவன் இப்போ வந்து எந்த மூவ் பண்ணி நினைக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. பாடா எதுவும் ரீசன் இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்னடா ரீசன் இருக்கும், என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு என்னடா கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை, அவன் ஃப்ரெண்டு கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கான், அவன் கொரியாவை சேர்ந்தவங்க, இங்கே தான் இருக்கான், அப்புறம் இருக்கும்போது சிங்கிளாக தானடா இருக்கா, என்னை மேரேஜ் பண்ணிக்க என்ன பிரச்சனை, அவனுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. அவனுக்கு இதை பிடிக்கலையா, நான் நல்லா இல்லையாடா, நல்லா இல்லையா, என் கேரக்டர் பற்றி அவனுக்கு தெரியலையா, தப்பாக நினச்சிக்கிறானா சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு காய்கிட்ட சொல்கிறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்கே, நான் டே இந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது, நீங்கள் பாருடா, ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன் ஓகேவா, நான் பேசுகிறேன் ஹாஜன்ட்ட, நான் பேசுகிறேன் ஓகேவா, ஹாஜன் ஜிம்முக்கு ப்ளஸ் பண்ணுங்க நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் ஓகேவா, நான் நாளைக்கு பேசுகிறேன், எனக்கு தெரியாதுல்ல, நான் பேசுகிறேன் ஓகேவா, நீ அமைதியாக அழகாத வா வீட்டுக்கு போகலாம் சொல்லி இப்போது நம்ம காய் தாண்டியோட ஹேண்ட் பிடிச்சி அப்படி காரில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. காய்க்கு ரொம்ப ஷாக்கிங் தான் ஆச்சு இந்த மாதிரி பார்க்குறது. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனாக கூட்டிகிட்டு போயிறாங்க. நம்ம டேவோட அண்ணா வேறு யாரும் இல்லைடா ஓகேவா, நம்ம நம்ஜுன் தான், அவர் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு மேரேஜ் ஆனதால அவர் அங்கே போயிட்டார், கொரியாவுக்கு போயிட்டார். இப்போ நம்ம டே மட்டும் தான் இங்கே வந்துருப்பார். ஏன்னா இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி நம்ம டேவோட அப்பா தான் ஓப்பன் பண்ணியிருப்பார். இங்கே ஒரு நியூஸ் சென்டர் ஓகேவா, இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவர் கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும்போது அவர் கொரியாவுக்கு போயிட்டு நம்ஜுன் அனுப்பி வச்சிருப்பாரு. நம்ஜுன் கொஞ்சம் டேஸ் சிஓவாக இருந்திருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜிமின் வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ஜுனுக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்ஜுன் வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துக்கணும், கொஞ்சம் அவங்க வந்து கொரியாவில் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மான் பண்ணி போயிருப்பார். அப்படியே நம்ம டேவை வந்து அனுப்பியிருப்பாங்க. டே வந்துட்டு இங்கே சிஓ மாதிரி இருப்பார். இப்போ அந்த கம்பெனியில் 3 சிஓ வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம காய் நம்ம டே கூட காய் வந்திருப்பாங்க. காயும் டேவும் பார்ட்னர்ஸ், அதனால்
ஃபைனலாக கொண்டு போய் அப்படிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம காய் யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே ஒரு வீட்டில் காமிக்கிறாங்கடா. ஒரு பர்சன் அந்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சரிண்ணா இன்னைக்கு நியூ ஃபுட்டை மேக் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவர் போய் ஃபுட்டை மேக் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இங்கே ஜிம்மோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. கால் அம்மானு வருது. அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போது நம்ம ஹாஜனோட ஃபோனுக்கு கால் வந்துட்டுருக்கு. நம்ம ஜிம்மும் ஹாஜனும் ரூம்மேட்டாக ஓகே ரூம்மேட்டு ஃப்ரெண்ட்ஸு எப்போவுமே அவங்க 2 ஒன்றா தான் இருப்பாங்க. ஹாஜன் பார்க்குறாங்க. ஜிம்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு எடுக்காத சொல்கிறாங்க. இல்லை வேணாம் ஆண்டி பாவம் சொல்லிட்டு ஒரு பிக் பண்ணுறாரு. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஹாஜனா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜிம்மி எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி. நீங்கள் சொல்கிறாங்க. நான் இருக்கேன்ப்பா. ஏன்ப்பா என்கிட்ட பேச மாட்டோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹஜன் தான் அது ஆண்டி சொல்கிறாங்க. பாருப்பா அவன் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டா நான் சொல்கிறாங்க. இனிமேல் தான் ஆண்டி சாப்பிட போகிற சொல்கிறாங்க. அவனை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. வாய்ஸ் கேட்கணும் ஆசையாக இருக்குது. கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் பேச மாட்டான் ஆண்டி உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஏன்ப்பா நாங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாஸ்டர் கேட்குறாங்க. இப்போ ஹாஜன் பார்க்குறாங்க. பின்ன இல்லையா ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஒரு மாதிரி ஆகுது. நான் உங்களை ஹார்ட் பண்ண சொல்ல ஆண்டி. நீங்கள் பண்ண தப்பு தானே ஓகேவா. நீங்கள நிறைய பேர் தப்பு தான் பண்ணுறீங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு ஹாஜன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஹாஜன் தானே அப்புறம் பேசுகிறேன் ஆண்டி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. டைம் ஆகுதுவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஹாஜன் போயிட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. ஹாஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் ஜிம்மில் அம்மாவோட சுச்சுவேஷன் பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட பேசுறதுக்காக ஏங்குறாங்க. சேம் டைம் ஜிம்மியோட சுச்சுவேஷனை இருந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஃபைனலாக 2 பேரும் ஆஃபீஸ் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனதுமே வந்துட்டு காய் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஹாஜர்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் காய் எப்படி சொல்கிறாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஹாஜரை கூட்டிகிட்டு நம்ம காய் போகிறாங்க. அந்த ஆஃபீஸோட டெரஸ்க்கு இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு அவருடைய ஒர்க்கான ஷெட்யூலாம் எடுத்து வச்சுருக்காங்க. டே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் டே பார்க்கவே மாட்டாங்க. ஜிம்மின் வந்து டேவை பார்க்கறதில்ல. டே மட்டும் ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் எதுவுமே கண்டுக்காமல் இது ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காரு. டேவும் பார்த்துருக்காங்க. பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஜிம் வந்து ஒரு வார்த்தை கூட பேச ரெடியாக இல்லை. இப்போது நம்ம காய் தான் வந்துட்டு ஹாஜர் கூட்டு வந்துருக்காங்க. நம்மகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் காய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன கேட்குறாங்க. ஜிம்மை பற்றி தானே பேசணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மினை பற்றி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜன் கேட்குறாங்க. இப்போ காய் தான் இல்லை ஜிம்மினே டேவோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஹாஜனுக்கும் தெரியும் டே ஜிம்மிட்ட லவ் பண்ணுற சொன்னது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இல்லை அவனுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது தெரியல அவனுக்கு லவ்வில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா. லவ் மேரேஜ் லைஃப் வேறு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு எப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரீசனா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்கக்கா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் ஓகேவா. அவனுக்கு இதான் ரீசன் மேரேஜ் வேணாம்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு இது ரீசன். உங்களுக்கு புரிய நம்பர் ஐ ஹோப் ஓகேவா. நீங்கள் இதுக்கப்புறம் ஜிம்மை பற்றி எதுவும் கேட்காதீங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி நீங்கள் கொடுங்க சொல்லுங்கள் வார்னிங் பண்ணுங்கள் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி எங்கள் பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுக்கு ஹாஜன் பாட்டுக்கு போங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஒன்று இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி நம்ம ஹாஜன் திரும்பி பார்க்குறேன் என்னன்ட்டு இங்கே பாரு என்கிட்ட யாருக்கிட்ட இருந்ததே கிடையாது ஓகேவா. அவன் யாருக்கும் ஃபாலோ ஆனதோ இல்லை இந்த மாதிரிலாம் பேசுனது கூட கிடையாதுனா முதல் தடவையாக அவனுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு. அவன் ஏங்குற அளவுக்காக ட்ரிங்க் பண்ணுறான். அவனுக்கு பர்சனே கிடையாது சொல்கிறாங்க. பாருங்கள் அப்படி இருக்க சொல்லி எங்கள் ஜிம்னா சொன்னால் அப்படி கேட்குறாங்க. என்னத்துக்கு அவன் ட்ரிங்க் பண்ண சொல்லியோ இல்லை இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்ஸியாக ட்ரெஸ் பண்ண சொல்லியோ இல்லை இந்த மாதிரிலாம் இருக்க சொல்லி எங்கள் ஜிம்னா சொன்னால் அது அவரே பண்ணிக்கிட்டது ஓகேவா. அவர் பண்ணிக்கிட்டு தப்பு என் ஜிம்னை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டுன்னா மேம் காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஹாஜன் சொல்ல காய் கோவதுங்க பாரு ஹாஜன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் காய் நான் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஓகேவா. என் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கான் ஓகேவா. அவன் லைஃப் எல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும் ஓகே. அவன் இப்போ தான் கொஞ்சம் பேசக்கூடாது இருக்கான். தயவு செஞ்சு அவனை பற்றி பேசாதீங்க ஓகே விட்டுருங்க சொல்லிட்டு நம்ம ஹாஜன் தான் போயிடுறாங்க. இப்போ காய்க்கு கோவம் வருது. என்ன அப்படி நம்ம டேவ் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். இவன் என்னன்னா இவன் இப்படி பேசுகிறான் அவன் ஃப்ரெண்டுக்காக. அவன் ஃப்ரெண்டு என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி இல்லை இவன்கிட்ட பேசக்கூடாது டேரக்டாக அவங்ககிட்ட பேசுகிறோம் சொல்லிட்டு நம்ம காய் கோவமாக கீழே வராங்க. இந்த பக்கம் சரி இப்போ வேணாம் லஞ்ச் டைமில் பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு தெரியல ஜிம்மி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டே ஜிம்மினே தான் பார்த்துருக்காங்க. இந்த ஃபைலை சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மை பார்த்துட்டு சைன் பண்ண இங்கே பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜிம்மி ஃபைல் எடுத்து வெளில போயிடுறாங்க. ஜிம்மி டேக்கிட்ட அப்படியே கடுக்கடுன்னு தான் பேசுவார். கொஞ்சம் கூட வசதிச்சு பேச மாட்டார். மற்ற அளவுக்கு சாஃப்டாக கைண்டில் பேசுவார். இப்போ அந்த பக்கம் காய் பார்த்து தான் இருக்காங்க. சரி இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் வேண்டாம் ஜிம்மின் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஹாஜனும் சாப்பிட்றாங்க. இப்போ காய் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க. அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் என்ன பேசுகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி வந்து காயை வந்து எவ்வளோ கூப்பிடுவோம் சார் தான் கூப்பிடுவார். நம்ம ஹாஜன் மட்டும் காய் எப்படி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம காய் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வா சொல்கிறாங்க. ஹாஜன் பார்க்குறாங்க. இல்லை அவன் வரமாட்டான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க.
இப்போ நம்ம ஹாஜன் பார்க்குறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட மார்னிங் என்ன பேசுனீங்களோ அதெல்லாம் பேச போகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை தாண்டி சொல்கிறாங்க, நோ அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறதா இங்கேயே பேசுங்க, அஃபிஷியலாக பேசுங்க, நீங்கள் பர்சனலாக இது பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சு ஹாஜனா அப்படி கேட்குறாங்க. அவர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்ம காய் வந்துட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜிம் போகலான்னு போகிறாங்க. இப்போ காய் வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் அனுப்பி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹாஜன் தான் இங்கே பாரு காய்க்கு ஹேண்டை விட சொல்கிறாங்க. நீ தள்ளிப்படா சொல்லிட்டு நீ வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ரூம் லாக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஓகேவா, நான் அந்த மாதிரி பசங்க கிடையாது சொல்கிறாங்க. நான் உங்களை அப்படி நினைக்கல ஓகேவா, நீங்கள் எப்படி எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எப்படி ஏன் நடந்துக்கிறீங்க, என்ன ரீசன் அப்படி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு தான் ரீசன் சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டா டேயாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, டேங் சாருக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் அப்படி இருக்கிறத பார்க்கறது நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் காய் சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு உன்னால தான் அவன் அப்படி இருக்கான் ஓகேவா, அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அவனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் லவ்ன்றது ஃபீலிங்ஸ் ஓகேவா, தானாக வரும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே, என் டே ரிஜெக்ட் பண்ண அவனுக்கு என்ன, அவன்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறா, அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒரு மாதிரிக்கு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹாஜர் தான் டேவ் ரூமுக்கு வராங்க. டேங்க் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவ் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஹாஜரை பார்த்துட்டே கேட்குறாங்க, என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு என்ன நினச்சிட்டு இருக்காரு, என் ஃப்ரெண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் எடுத்துகிட்டு போய் ரூம் லாக் பண்ணி வச்சிருக்காரு சொல்ல. டேக்கு பயம் வந்துட்டு என்ன சொல்லி கேட்டு அவர் வராரு, 2 பேரும் போகிறாங்க. அப்படி பார்த்துட்டு அங்கே ரூம் இருக்கும், இந்த ஆஃபீஸில் ஒரு ப்ரைவேட் ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூம் தான் போயிருப்பாங்க. இப்போ காய் தான் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு காய் டோர் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காய் தான் டே வெயிட் பண்ணி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணுறான் சொல்லிட்டு ரொம்ப நேரம் லாக் பண்ணுறாரு. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம காய் ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு ஹாஜுனும் நம்ம ஜிம்மின்னு நான் காய் 4 பேர் ஒரே ரூமில் இருக்காங்க. இப்போ நம்ம ஹாஜுன் தான் டோர் லாக் பண்ணி விட்றாரு. லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட் எங்கள்கிட்ட கேளுங்க சார், உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம டே கிட்ட ஹாஜுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன கிட்ட காய் இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா, இவன் ஏன் அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல. இப்போ நம்ம ஹாஜன் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசன் கிடையாது, ரீசன் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுங்க, ஃபீலிங்ஸே இல்லை, உங்களுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை கூட ரிஜெக்ட் பண்ணால சொல்கிறாங்க. அது ஒரு ரீசன் தானே அப்படி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு ரீசன் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. இந்த ரீசன் போகாத உங்களுக்கு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு எனக்கு எல்லாம் தெரியும் ஓகேவா, இது ரீசனே கிடையாது சொல்லிட்டு உண்மையாகவே உனக்கு எதுவும் இருக்குது ஓகேவா, நீ சொல்கிற டேவை அக்செப்ட் பண்ணி உனக்கு என்ன ப்ராப்ளம் ஓகேவா, 7 மந்த் அவன் லவ் பண்ணிட்டுருக்கான், இங்கே வந்த டேஸ்லேருந்து லவ் பண்ணிட்டுருக்கான், அவனை அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப ஜென்யூனாக வேறு இருக்கான், இது வரைக்கும் வேறு இருந்தே கிடையாது ஓகேவா, அது யார்கிட்ட இந்த மாதிரி லவ்வுக்காக போய் பின்னாடி எங்கே பையனும் கிடையாது, யார்கிட்ட ஃப்ளட் பண்ணுறோம் அப்படி கிடையாது ஓகேவா, எல்லார்கிட்டையும் ரொம்ப கையில ஸ்வீட்டாக பேசுவான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். ஆனால் என் டே ஃபஸ்ட் டைம் அழகுது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது, இதெல்லாம் இங்கே தான் வந்து பார்க்குது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ஹாஜன் பார்க்குறாங்க. அப்படி இருக்க சொல்லி நாங்கள் சொன்னோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஜன் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. சார் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் பேசுகிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் பேசுறீங்கனாக்கா நான் என் ஃப்ரெண்டுக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க கண்டிப்பாக டேஸ் வருதுங்க பாருங்கள், 2 பேர் ஃபைட் பண்ணுறது எடுத்து நான் எதுக்காக அப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. டே டேரெக்டாக ஜிம்கிட்ட வராங்க. ஜிம்கிட்ட வந்து ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மி தான் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. இங்கே பாரு ஜிம் உண்மையாக ரீசன் சொல்லி ஜிம்மி உனக்கு ஏன் ஜிம்மி எனக்கு பிடிக்கல, என்னதான் ரீசன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி, நீ வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது என்னை பார்த்து நீ எவ்வளோ பேசுறதுக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஆகுது ஜிம்மி, என்ன ஜிம்மி பிரச்சனை சொல்லி, நான் உனக்கு டிசவான பாசனன்னு நினைக்கிறியா, உன் லவுக்கு நான் டிசவான பாசனையா ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் முடியல. இல்லை இப்போ பாருங்க டேம் சார், உங்கள் லவ் நீங்கள் ஏன் லவுக்கு டிசவான பாசனைன்னு நான் சொல்லலை, உங்கள் லவுக்கு நான் டிசவான பாசனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி கிணறு பார்க்குறாங்க. ஜிம் அப்படி கீழே உட்காந்துட்டு அவர் நியூஸ் அப்படியே கால் பண்ணி ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்கள் லவுக்கு டிசவான பாசனை இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு அன்லக்கி பர்சன் இருக்கேன், நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெயிலியர் சார், எனக்கு எதுவுமே தெரியாது ஓகேவா, என்ன போய் நீங்கள் லவ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப தப்பான டிசிஷன் ஓகேவா, லைஃப்லேயே நீங்கள் லவ் பண்ணிங்கனாக்கா அது தப்பான டிசிஷனாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன விட 1000 ஆஃப் டைம் பெட்டரான ஒரு பர்சன் வருவாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என் இதெல்லாம் சுற்றி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க யங் சார், நான் கூட நிறைய ஹார்ட் பண்ணுற பேசியிருக்கேன், ஹார்ஷாக பேசியிருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, உங்களை ஹார்ட் பண்ணல ஓகேவா, நீங்கள் என்னோட தள்ளி போகணும் அப்படின்ட்டு தான் நான் உங்களை எதுவும் பண்ணேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க யங் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின்டா ரொம்ப அழகாங்க. இப்போ இது கேட்குறா நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம அர்ஜுன் பார்க்குறாங்க. ஜிம்மின் அழகாக சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஜிம்மி அழுதிருக்காங்க. பாருடா அழகாக சொல்கிறாங்க. டேக்கு சம்திங் ஏதோ தப்பாக ஃபீலாக இருக்குது, எதுனால அப்படி சொல்லிட்டு டே கொஞ்சம் அப்படியே அவருக்கு நேராக அவர் நீல் டவுன் பண்ணுற, நீல் டவுன் பண்ணி காலை ஒரு மாதிரி அப்படி நீல் டவுன் பண்ணி கொஞ்சம் உட்காருங்க. அங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. காயுமே அங்கே தான் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ப்ளீஸ் டேங்க சார், நான் உங்களை ஹார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் என்னை விட பெட்டரான பர்சன்டேஜ் தான் சார் நீங்கள் டிசர்வாக இருப்பீங்க ஓகேவா, நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு பியோர் கிடையாது சார், நான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது அர்ஜுன் பார்க்குறேன். இப்படி சொல்லாதரா ப்ளீஸ்டாக சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிம்மி தான் அவர் தெரிஞ்சுக்கணும்ல, அவர் நினைக்கிறாரு நான் இதை பார்க்கறதுக்கு வெளில அழகாக இருக்கேன், அதனால தான் என்னை வந்துட்டு லவ் பண்ண தோணுது, இல்லை அட்ராக்ஷன் லவ் பண்ணுறாரா இல்லை எதனால் லவ் பண்ணுறா தெரியல, என்னோட இன்சைட் என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜிம்மி அவருடைய ஒரே ஒரு ஷர்ட் பட்டன் இருக்காடா அது வந்துட்டு எங்கன்னா அது ஹேண்டுக்கிட்ட அந்த ஹேண்ட் பட்டனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு, ஹேண்ட் பட்டனை தான் ஓப்பன் பண்ணி விடுறாரு. இப்போ அங்கே லைட்டாக ஏன்னா அவர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுருப்பாரு, ஃபோட்டோ கூட விட மாட்டார், ஃபுல்லாக வந்துட்டு டைப் பண்ணிப்பார். இப்போது அது ஒரே ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு வந்துட்டு அழும்பு இருக்குது, அது பார்க்க டேக் ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்குறாங்க ஒரே ஒரு தரம் பார்த்துட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நான் உள்ள ரொம்ப 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 அங்கேயா இருக்க விட்டு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. டேக்கு புரியல என்ன அப்படி கேட்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் என்னை மறக்கணும்னு நினைக்கிறத நான் மறக்க கஷ்டப்படுற ஒரு விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ் எங்க சார் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, அவர்களால் எதுவும் சொல்ல முடியல. இப்போ ஹாஜன் பார்க்குறாங்க, ஹாஜன் டே பார்த்துட்டு என் சார் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, சொல்லு ஹாஜன் சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான் சார், அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வெளில வரான், ப்ளீஸ் அவன் விட்டுருங்களேன், அவன்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய்க்கு புரிஞ்சிருச்சு சம்திங், ஏன் உன் ஃப்ரெண்டு இப்படி இருக்குன்னு ஆசைப்படுறியா, அவன் ஃப்ரெண்டுக்கு பெட்டர் லைஃப் வேணும்னு நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ வந்து நான் ஹாஜன் பார்க்குறாங்க, இவன் இன்னொரு பர்சன் பெட்டராக சூஸ் பண்ணான்னா நான் அந்த வேர்ல்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகேவா, என் ஜிம்மி இடத்துக்கு டிசர்வ் பர்சன் எனக்கு தெரியும், ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லைஃப்பில் ரொம்ப ஹார்ட்டாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஹஜன் பார்க்குறாங்க, ஹீஸ் ஆல்ரெடி மேரிட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டேக் ஒரு ஷாக் ஆகிடுது, வாட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹஜன் பார்க்குறாங்க, ஆமாம் சார் ஹீஸ் ஆல்ரெடி மேரிட் அண்ட் ஹீஸ் ஆல்சோ டிவோர்ஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, டிவோர்ஸும் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வரதுக்கு ஒரு 1-2 months பிஃபோர் தான் வந்துட்டு அவனுக்கு டிவோர்ஸ் ஆனிச்சு அப்படி சொல்கிறாங்க. இங்கே அவருக்கு ஒரு மாதிரிக்கு டேக்கு காய்க்கும் பயங்கர ஷாக், ஏன்னா ஜிமின் சின்ன பையன் தெரியறாரு, அதே போல் டிவோர்ஸ் ஆகிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் நம்ம இப்போ தான் அவருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 24 years தான் இருக்கும், அதுக்குள்ளேயே எப்படி சொல்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுகிற ஹாஜன்னு சொல்கிறாங்க. அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு 4 years ஒரு லைஃப்பை லீட் பண்ணி அந்த லைஃப்பில் ஹெல்லில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளில வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ரொம்ப போராடி அந்த லைஃப் விட்டு வெளில வந்திருக்கான். சரியா, அவன் இப்போ தான் வெளி உலகத்தை பார்க்குறான், இப்போ தான் அவர் கொஞ்சம் அவனுக்கு பிரீத் பண்ணுறான், இப்போனாக்கா ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நிம்மதியாக ஒரு மூச்சு வந்து விட்டுட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்க, டேவும் காயும் ஒருத்தர் மாற்றத்தில் பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்போ அகைன் அவன் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் தப்பான பசங்க சொல்ல வரல, ஆனால் அப்படி இன்னொரு பர்சனை வந்துட்டு நம்புறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனாக இருக்கணும், அவன் அவனுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜன் சொல்கிறாங்க. இப்போது காய்க்குட்டேக்கும் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, ஜிமின் பாரு சொல்கிறாங்க. ஜிமின் டேவை பார்க்க ரெடியவே இல்லை. இப்போ நம்ம டே ஜிமில் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி ஃபேஸை வந்துட்டு இருக்காங்க, கப்பணுமோ அவள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டுருக்கு. அந்த டியர்ஸ் அப்படியே டேவோட ஹேண்டில் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. டே பார்க்குறாங்க, பாரு ஜிமின் உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி பேச விருப்பமே இல்லை டே சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல ரெடியாக இருக்கேன், ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னோட மூவ் பண்ணுவீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு டிசர்வான பர்சன் இல்லை. ஓகேவா, உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி பர்சனை நீங்கள் லவ் பண்ண வச்சு நீங்களும் வெக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டே பார்க்குறேன். நான் வெக்கப்படுவேன், ஆனால் ஆசிரியமாடா நான் ஆசிரியமாக நினைப்பேன் நினைக்கிறேன் கேட்குறாங்க. என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹாஜனுக்கே ரொம்ப டேஸ்ட் வருது. காய் பார்க்குற என்னடா நடந்திருக்குன்றது பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அவர் ஷர்ட் பட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. வேணடா சொல்லிட்டு நம்ம இப்போ இவர் சொல்கிறாரு நம்ம ஹாஜன் ஜிமின் எதுவுமே சிலம்பு அப்படியே ஃபுல் ஷர்ட் பட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கங்கே பாடியில் ஒரு மாதிரி மார்க்ஸ் இருக்குது. அது பார்க்குற டேக்கு பயங்கர ஷாக்கு. காய்க்கெல்லாம் அப்படியே மௌத்த போய் வச்சுருவாங்க. அம்மாடி சொல்லிட்டு அவர் காமிக்க முடியல, அங்கங்கே தழும்புனா இது எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிருக்கு, சிலது ஹீல் ஆகிருக்கு, சிலது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதெல்லாம் பார்க்குறாங்க. டேக்கு புரியல. ஜிமின் இதெல்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இது எனக்கு ஒரு மேரேஜ் லைஃப்பில் கிடைச்ச கிஃப்ட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் எனக்கு ஒரு மேரேஜ் லைஃப்பில் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க என்னையே வேணாம்னு சொல்கிறேன், என்னையே அக்செப்ட் பண்ணிக்கல, உனக்கு மேரேஜ் லைஃப் வேணாம், உனக்கு லவ் லைஃப் வேணாமா சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல. எனக்கு லவ் லைஃப்பில் நான் ஆசைப்படல, ஆனால் ஒரு சாதாரணமாக மேரேஜ் லைஃப் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அவரோட பார்த்துட்டு இருக்காது. அந்த தருணம் பார்க்க ஒரு பயமாக இருக்குது. கையில் பார்த்து அங்கங்கே இது சிகரெட் இருக்குது தான், அது வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹேண்டில் வச்சுட்டு புஷ் பண்ண அப்படி இருக்கும். ஒரு மாதிரி தழும்பு அப்படி ரவுண்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தழும்பு நிறைய இருக்குது. டேக்கோ சொல்லி காய்க்கு சார் பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் பாதி எனக்கு புரியல. ஜிமின் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி 4 years பிஃபோர் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போகலாண்டா ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டாம்மா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நல்ல பையன்ப்பா, ஓகேவா, அவர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே, நியூசிலாண்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஹையஸ்ட் சேலரி, ஓகேவா, அவர் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. அம்மா இப்போ எனக்கு என்னம்மா அவசரம், நான் இப்போ தானே படித்து முடித்தேன், இன்னும் கொஞ்சம் ஒர்க் போகிறேன், நீ ஒர்க் போயிட்டு உங்களை அப்பா அம்மாவை நீங்கள் உங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும், எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் இல்லைம்மா சொல்கிறாங்க. ஃப்ரீடம் இப்படி ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கா சொல்கிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ டேஸ் ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டேம்மா, எனக்கு நான் தனியாக எதுவும் என்ஜாய் பண்ணதே இல்லைம்மா, ப்ளீஸ்மா
எனக்கு கொஞ்சம் வெளில போகணும் ஆசையாக இருக்குமா, வெளிலலாம் போகணும், நான் ஓனாக என்னோடய வீட்டில் நிற்கணும், எனக்குன்னு இருக்க டேலண்ட்டை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், நல்ல ஜாபில் போகணும், அதில் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கணும், நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டு நிறைய ட்ரீம் இருக்குமா, அந்த ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்லம்மா, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்களேன் சொல்கிறாங்க. இப்போ தானே ஸ்டடீஸ் போய் முடிச்சிருக்கேன், ப்ளீஸ் அம்மா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக அவங்க அம்மாட்ட சொல்லுங்க. பாரு நோ ஜிமின், ஓகேவா, நம்மளே மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிறந்துட்டோம், அப்பா உன்னை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம மேரேஜ்லாம் பண்ணுறதுனா நிறைய உனக்கு மேரேஜ் பண்ணுறது நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஏன்னா இந்த பையன் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறான், அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலி, ஓகேவா, அவங்க அவங்கள மேரேஜ் பண்ணிட்டா அவங்க லைஃப் செட்டில்டாக இருக்கும், ஓகேவா. எங்களுக்கு இவனை பற்றி எந்த கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்க சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் இருக்குமா என்னை பற்றி ஒரி பண்ணுறீங்க, நான் என்ன பார்த்துக்கோமா, நீங்கள் நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, நான் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது, நான் என்னை பார்த்து நீங்கள் இருக்கு நினச்சி ஒரி பண்ணுறீங்க, நானும் குழந்தை இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட பேருமே நல்லா பார்த்துக்கோமா, எனக்கு ஜாப் அப்ளை பண்ணால் எல்லா இடத்துக்குமே கிடைக்குது, ஓகேவா. இவன் எனக்கு நிறைய கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் அம்மா புரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க அஜிம்ல அம்மா. நோவே நோ ஓகேவா, இது நான் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க, மேரேஜ் பண்ணுறதா சொல்கிறாங்கம்மா, ப்ளீஸ்மா, எனக்கு இந்த ஏஜில் மேரேஜ் பண்ணிக்க இஷ்டமே இல்லைம்மா, நான் இப்போ தானே காலேஜ் முடிச்சுட்டேன், ஜஸ்ட் 20 years தான் ஆகுது, நான் இப்போ போய்ட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இல்லவே இல்லை ஜிமின், நீ மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப் போனாலும் சரி, உன் டேலண்ட் என்ன பண்ணாலும் சரி, நீ அங்கே போய் காமிச்சிக்கோ, ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இப்படி ஒரு வரேன்னா இப்போ விட்டா திருப்பி வரவே வராது சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. பாரு ஜிமின், ஃபஸ்ட்டு வரேனே இவ்வளோ பெருசாக வந்துருக்கு, ஓகேவா, இது தட்டி கிடைக்கிற விரும்பி வேறு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, அட்லீஸ்ட் அவங்க கேரக்டர் சொல்லுவாங்க எப்படி இருப்பாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு அப்பா அம்மா நம்பிக்கை இல்லை சொல்கிறாங்க. அம்மா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எப்படி என்னோட அப்பா அம்மான்னு தெரியும், ஆனால் அவங்க யாரும் எனக்கு தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானேம்மா, அவங்க பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுவேன்ல, யாரும் தெரியாத ஒரு பர்சனை டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட எப்படி லைஃப் லீட் பண்ண முடியும், ப்ளீஸ் அம்மா என் செல்ல அம்மாவில் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு ஜிம்மும் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தாங்க பாரு ஜிம்மின், அந்த பையனுக்கு வந்துட்டு ஃபாரினில் இருக்காரும் பிஸியாக இருக்கான், ஓகேவா, மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வருவான் அம்மா சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் ரொம்ப பிஸி மேனா, ஓகேவா, நீ மேரேஜ் பண்ணுறதுக்கப்புறம் கூட போய்ட்டு ஜாப் கூட பண்ணலாம், ஓகேவா, அவர்கிட்ட கேளு, அவர் கொஞ்சம் மாடர்னான ஒரு பையன் தானே, கண்டிப்பாக அலோவ் பண்ணுவார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு காலாவது பண்ண பேசிக்கவா, அவருக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பாரு அப்பாவும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக செட் ஆகும், நீ என்ன வர ரொம்ப எடுத்து பேசுகிறா சொல்கிறாங்க. காலேஜ் முடிச்சிருந்து நீ என்ன சொல்கிறாங்க. அம்மா நான் அப்படி இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கல, பயம்லாம் கிடையாது, அப்பா அம்மா பார்த்து கொடுத்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஓகேவா, நீங்கள் சூஸ் பண்ணாது தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்ல. ஜிம்மில் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல, ஏன்னா ஜிம்மில் அம்மா கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பாங்க, ஜிம்மில் டக்குன்னு விட்டுறாங்க. இப்போ 1 week ஆஃப்டர் ஜிம்னுக்கு மேரேஜ், ஜிமினில் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பர்சனோட பிக்சரை பார்க்கவே இல்லை. ஆனால் ஜிமின் பார்க்குறாங்க வெட்டிங் கார்டில் மட்டும் மின்சோ அப்படின்னு போட்டிருக்கோம், மின்சோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டிருக்கோம். ஜிமின் பார்க்குறாங்க மின்சோ அப்படி சொல்லிட்டு சரி ஜிமின் விட்டுறாங்க. ஃபைனில் 2 பேருக்குமே வந்துட்டு மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் வெட்டிங் கார்டில் அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. ஆப்போசிட் அந்த பர்சன் நிற்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு பார்க்க கொஞ்சம் தைரியமே இல்லை. சரி ஓகே, ஏன்னா ஸ்ட்ரேஞ்சரு கொஞ்சம் பயம், சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் அமைதி இருக்காங்க. இப்போ ஃபைனில் அங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. மின்சோ ஓகே நீ பார்த்து மீதுமே செய்துக்குள்ள சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்ட பார்த்துக்கினாங்க நீ மின்சோவை தெரிஞ்சுக்கிறதுல சம்மதமானு கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் ஜிம்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஜிம்மி ஸ்டில் மின்சோ பேச பார்க்கவே இல்லை. ஃபைனில் இப்போ வந்து கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மி கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுது. மின்சோ கிட்டே வராங்க. கிட்டே வந்துட்டு ஜிம்மி எப்போ கிஸ் பண்ணான்னு போக ஜிம்மிக்கு ஒரு பயம் வந்துட்டு டக்குன்னு ஐசட் ஆகி இருக்குமா க்ளோஸ் பண்ணேன். இப்போ நம்ம அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. மின்சோ வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு அந்த பர்சனும் ஓகேம்மா சொல்லிட்டு 4 wheeler கிஸ் பண்ணி பேக் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க மின்சோட அம்மா ஓகேவே நான் ஜிம்மன் பயப்படுறத அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு சரி ஓகே அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகிறான் பயப்படுறான் அப்படி சொல்லிட்டு ஃபைனல் 2 பேர் கீழே இறங்குறாங்க. இறங்கி கொஞ்சம் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ தான் ஜிமன் மின்ஸோட ஃபேஸை பார்க்குறாங்க. அழகாக தான் இருக்கான். ரொம்ப பின்னாக்கா ஹேண்ட்ஸமாக நல்லா தான் இருக்கான். மோசமாலாம் சொல்ல முடியாது, நல்லா அழகாகவே இருக்கான். ஃபைனலாக நம்ம ஜிம்மன் மின்ஸோ ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் அப்பா அவங்கள்ட்ட மேரேஜ் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க பார்த்தியா நான் செலெக்ஷன் பண்ண பையன் ரொம்ப அழகாக இருக்கான். உங்கள் 2 பேரும் ஜோடி பொறுத்தும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க ஜிம்மன் ஓகே நீங்கள் ஹாப்பியாக நான் ஹாப்பியாக சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மன் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஃபைனல் அப்படியே மின்ஸோட அப்பா அம்மா கிட்ட மின்ஸோட அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. நைட்டே சொல்கிறாங்க உனக்கு என்னென்ன என்கிட்ட கால் பண்ணி பேசலாம் ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ இருக்க போகிற நியூஸ் பிளான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு ஆமாப்பா உனக்கு கிளம்புங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகேவா, பாஸ்போர்ட் விசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபாரின் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதா சொல்கிறதுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உங்கள் அப்பா அம்மா நீ போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முன்னு சரி ஓகே சொல்கிறீங்க பாரு இது நம்பர் ஓகேவா, உனக்கு என்னனாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு கேளு ஓகேவா, உங்கள் அம்மா அம்மா நினச்சி போக சொல்கிறாங்க. அவ்வளோ லாங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்மி 2 பேரும் சொல்லிட்டு கார் வந்து உட்காராங்க. ஜிம்மி அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா பாய் சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே சொல்லி ஃபைல் 2 பேர் கார் மூவ் ஆகுறான். டேரெக்டாக போகிற ஏர்போர்ட் போயிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு கூட ஏறிடுறாங்க. பேக் டு இவங்க வந்துட்டு நியூசிலாந்து வராங்க. நியூசிலாந்து வந்து வர வரைக்குமே ஜிம்மி மின்சோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. மின்சோவும் அப்படி தான் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ ஃபைனலாக வந்துட்டு இவருக்கு இறங்குறாங்க. அந்த ஃப்ளைட் விட்டு இறங்க இங்கே ஒரு கார் நின்றுருக்கு. ஒரு ராயல் கார் நின்றுருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க.
அதை சொல்கிறாங்க அந்த கார். அப்போ சொல்கிறாங்க ஓகே ஸோ ஜிம் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. இப்போ அந்த காருக்குள்ளே ஏறினதுக்கு அப்புறம் தான் மீன்ஸ் ஒரு ஜிம்மில் டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு ஹாப்பியாக இருந்தால் கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட பார்க்குறதுக்கு தானே ஒன்று இருக்குல்ல, ஒருத்தவங்க லவ்வோட பார்க்கறதுக்கும் லஸ்ட் ஃபீல்டோட பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மீன்ஸை பார்க்குறேன் மீன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் வேறு லெவல் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அம்மா அப்புறம் எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸாக எந்த பிரச்சனையா சொல்லி ஜிம்மு கேட்குறாங்க. காலேஜில் இவ்வளோ அழகாக இருக்க உன்னை யாரும் கரெக்ஷன் பண்ணாமல் உன்னை கரெக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைங்க நான் யாரும் லவ்லாம் பண்ணல சொல்கிறாங்க. இதை நம்ப சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ப்ராமிஸான யாரும் லவ் பண்ணலைங்க, எனக்கு லவ் அதெல்லாம் எனக்கு யோசிக்கவே இல்லை, எனக்கு தாட்டி எல்லாமே நல்லா படிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மின்ஸை பார்க்குறாங்க. அப்படியே டாப்டு பாட்டம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் அமைதியாக விட்டுறாடா. ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு அவர் பேசின விதமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே சில பேர் அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு விட்டுறாங்களா. ஃபைனல் அவர் வீட்டுக்கு வராங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் பக்கத்தில் வீடெல்லாம் இல்லை, தனியாக இருக்குது. ஜிம்முக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் வீடெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் பிடிக்காது, நாய்ஸஸ் இல்லாமல் இருக்கணும் ஓகேவா, அதனால சொல்கிறாங்க. சரி ஜிம்மு ஓகே சொல்லிட்டு இறங்குறாங்க. இப்போ லக்கேஜ் ஜிம்மில் எடுக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டை ஒரு பாஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இவங்க மேட் ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. வாப்பா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மி மீன்ஸ் அவங்கள போகிறாங்க. அவ்வளோ போயிட்டு நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. சுற்றி வீடு பார்த்துட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க சோஃபாவில். இப்போ மீன்ஸ் சொல்கிறாங்க அப்படி அவனுடைய அந்த கோட்லேருந்து ஒரு சிகரெட் எடுக்கிற இடத்துல அப்படி ஸ்மோக் பண்ணுறா. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி காஃப் ஆகுது, பிடிக்கல அவருக்கு. இந்த மேட் வந்து பார்க்குறாங்க. சார் உங்களுக்கு ஜூஸ் சொல்கிறாங்க. எனக்கு எது வேண்டாம், இவனுக்கு மட்டும் எதுவும் ஜூஸ் கொடுங்க சொல்கிறாங்க. சார் டீ இப்போ ஃபைன்லாம் அந்த மைடும் வந்துட்டு ஜூஸ் கொடுத்தாங்க எடுத்துக்கோங்க சார் சொல்கிறாங்க. ஜிம்மு எடுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கவே மனசில் ஏன்னா ஸ்மோக்கு ஸ்மெல்ல காஃபி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த பசங்களாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பசங்க பாரு எனக்கு ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட் ஓகேவா, சும்மா இருமிட்டு இருக்காது, எனக்கு அது பிடிக்காது, பழகிக்கோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பிடிக்கிறதுக்கு பழகிக்க வேணாம், இந்த மாதிரி நான் பண்ணுறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க ஓகேவா சார், இருமெல்லாம் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மு அமைதியாக இருக்காங்க. இப்போ இது சொல்லாமல் ரூம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜூஸை குடி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் ஜூஸை குடிச்சிட்டு ஜிம் வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரூம் சொல்கிறாங்க மேலே டாப் ஃப்ளோர் மேலே போக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் மேலே போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க 2 ரூம் இருக்குது, எந்த ரூம் அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ நம்ம மீன்ஸ் போய்ட்டு வந்திருப்பாங்க. இந்த ரூம் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் ஓகே சொல்லிட்டு அப்படி போகிறாங்களா. இப்போ அந்த பர்சனாக வந்துட்டு ஜிம் அவனுக்கு எதுனாக்கா ஜிம்மில் டாக்டர் பாட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மில் கழிவு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நீங்கள் வேறு ரூம் சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறாங்க. ஏன் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குமே சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. எனக்குலாம் டைம் தேவைப்பட சொல்லிட்டு அவன் அப்போ ஜிம்மில் ஷர்ட் மேலே கை வைக்க வரான். ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துட்டு டக்குனு ஒரு ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. இப்போ மிஸ்ஸுக்கு செம ஒரு அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுங்க ஓகேவா, வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் தரீங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் ஒய்ஃப் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க ப்ளீஸ் நான் சொல்லின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் ஸ்மெல் வருது. அதே ஜிம்முக்கு பிடிக்கல. செகண்ட் வந்துட்டு அவன் பேசுகிற விதம், அவன் பார்க்குற அந்த லஸ்ட் ஃபீல்டோட ஐஸ் அதை பார்க்குறப்ப ஜிம்முக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டாக இருக்குது. இப்போ அவன் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய்ட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. இப்போ கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ளீஸ் அப்படி ஜிம்மில் எட்ட போகிறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வெளில வந்து ஹலோ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு வெளில போயிடறான். ஜிம்முக்கு இப்போ தான் பாடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ ஒரு பசங்க உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு ஏன்ப்பா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் அனுப்பி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஏன்ப்பா அங்கே பாரு, நீ எதுக்குப்பா இப்படி ஒரு பாசம் போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு புரியல. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் பாரியில் கொரிய நல்லா தெரியும் ஓகேவா, நான் கொரியாவை சேர்ந்தவடாங்க சொல்கிறாங்க. அவங்க பேசும்போது தெரிஞ்சு ஜிம்முக்கு அதை சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகுது ஓகேவா, என்ன இந்த மின்ஸோட அம்மா தான் புக் அப்பாயின் பண்ணாங்க இந்த வீட்டுக்கு ஒர்க்குக்காக. ஏன்னா இவனுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க தான் அப்பாயின் பண்ணி அனுப்புனாங்க ஓகேவா. இவன் எந்த மாதிரி பாசம் தெரியுமா, ஒரு சைக்கோ பாட் மாதிரி அப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன சொல்லிட்டு ஆமாம் அப்பா அப்பாவுக்கே தெரியாது, ஏன்னா இவன் கொஞ்சம் அடமட்டது மட்டும் தான் அவன் நினைக்கிறாங்க. அவன் பெரிய சைக்கோப்பா, அவனுக்கு பிடிச்சதை பண்ணி தீரும்னு நினைப்பான். அவனுக்குலாம் கொஞ்சம் கூட கருணான்றதே எனக்கு தெரியாது தெரியுமா. நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணனால சரி ஓகே சொல்லிட்டு நான் இப்போ இங்கே பண்ணிட்டுருக்கேன். அவங்க அப்பா அம்மா எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க என் ஃபேமிலிக்கு, அதுக்கு கொஞ்சம் அவங்க நன்றி கடனோட இருக்குன்றதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். மற்றபடி எனக்கு நான் என்னென்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பாங்க நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு வேறு மாதிரி பசங்களாம் செட் ஆவாங்க, நீலாம் செட்டே ஆக மாட்டேப்பா, குழந்த மாதிரி இருக்க. கடவுளே நம்ம என்னென்னு சொல்கிறது, ஏதோ ஹெல்ல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டீ சொல்கிறாங்க பாரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அப்பா மட்டும் பேச ஓகேவா, இந்த லைஃப்லாம் அவனால தாக்கு பிடிக்க முடியாததுனால அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி டக்குன்னு பயந்து போய்
அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, பாருப்பா சில பேர் அப்படி சொல்லுவாங்க, அப்படியே எதுவும் இருக்காது ஓகேவா, அவர் நல்ல பையனாக தான் இருப்பாங்க. சில பேர் மேரேஜ் கூட அப்படி இருப்பாங்க, ஆஃப்டர் மேரேஜ் கூட சேஞ்ச் ஆகிடுவாங்க ஓகேவா. நீயே அப்படியே யோசிக்கிறா, சில பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க, சில பேர் டாக்ஸிக்காக இருப்பாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா. அவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கு கேட்குற லவ்வுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மகிட்ட நல்லா நடந்துக்கு போகிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, மேரேஜ் எவ்வளோ விஷயம் தெரியுமா. டக்குனு எடுத்து அவங்க கவுத்தனும் வேணும் சொல்லி போட முடியுமா என்ன. மேரேஜ் லைஃப் அப்படி தான் இருக்குது ஓகேவா. எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா. அப்படி சொல்கிறாங்க. பார்த்து பயந்து ஓடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவங்களும் அம்மா சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே தான் ஓகேவா, அதுக்கே பயப்படுவேன், நான் அவனோட லவ்வில் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு பார்த்து லவ்வில் இங்கே பாரு வரும் ஓகேவா, அது எப்படி வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்களும் அம்மா சொல்கிறாங்க. சும்மா எல்லாத்துக்கும் குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. உனக்கு மற்ற விஷயத்துக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறல, உன் ஹஸ்பண்டை நீ ஏன் சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா. அப்படி ஒரு தப்பான பசங்களை கூட சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாருப்பா எல்லாத்துக்கும் பயப்படாது ஓகேவா, நீ தான் ஹேண்டில் பண்ணணும், உன்னால் முடியும், நீ நினச்சா எல்லாமே முடியும் ஓகேவா, நீ தான் பண்ணணும் சொல்லிட்டு ஜிம்மு அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு புரியல. ஜிம்மு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மு விட்டுறாங்களா. சில பேர் அப்படியே இருப்பாங்க போல, அவங்க சரி பண்ணிடலாம் சொல்லி ஜிம்மு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு பார்த்தா அவன் ஃபுல்லாக ட்ரங்க் ஸ்டேட்டில் வந்திருக்கான். ஜிம்முக்கு அவன் ரூமோட ஓப்பன் பண்ணிட்டு வந்து பயங்கர ஸ்மெல், அதை பார்த்து அவருக்கு வாமிட்டே வர மாதிரி இருக்கு. அவருக்கு மேலே டிஃப்ரெண்டான ஸ்மெல்லாம் வருது. ஜிம்மு பார்க்குறாங்க, எங்கே ட்ரிங்க் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரிங்க் பண்ணி என்ன அப்படி கேட்குறாங்க. ஏய் சும்மா சொல்லக்கூடாதுடா, அவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேறு டச் பண்ண ஃபீலே வர மாட்டேங்குதுடா, அவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட வர ஜிம் டக்குனு வந்து பின்னாடி போயிடாங்க. ப்ளீஸ் வேண்டாங்க, நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ப்ளீஸ், வாமிட் வர மாதிரி சொல்கிறாங்க. இது வாமிட் வர மாதிரி இருக்கா சொல்லிட்டு வந்து போகும்போது கிட்ட சொல்லிட்டு ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு ஜிமின் எப்படியாவது வந்துட்டு ஒரு மாதிரி இது அடையணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வராங்க. ஜிமின் ட்ரை பண்ணுறாங்க, ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஒத்துக்கலை. அவனை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. இப்போ ஜிம் தான் அந்த பர்சன் ட்ரை பண்ணுறாங்க தள்ளி விடுறதுக்கு. அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் அப்படி ஜிம்மில் பெட்டில் பின் பண்ண ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு மேலே ஒரு தைரியம், நம்ம வந்துட்டு விருப்பமே இல்லாமல் ஹஸ்பண்ட் அந்த கூட டச் பண்ண கூட சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ஜிமின் அவருடைய ஸ்டொமக்கில் வந்து பஞ்ச் பண்ணிடுறாரு. ஜிம்முக்குமே நல்லா ஃபைட்டிங் ஸ்கில்லாம் வரும். அவனுக்கு செம கோவம் வந்துடுது. அவனுக்கு அது பாடி தெரிஞ்ச மாதிரி ஆகிடுது. நீ எவ்வளோ தைரியம் தான் என் மேலே ஹேண்ட் ஆச்சிருப்பா, ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பண்ணி உனக்கு இன்னொரு பர்சன் கிடச்சி பெரிய விஷயம். நீ கொஞ்சம் அழகாக இருக்கின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இல்லை நான் அம்மா கிட்ட நான் ஓகே சொன்னேன் ஓகேவா, இல்லைன்னா நான் வந்துட்டு ஓகே சொல்லிக்கவே மாட்டேன். நீ வந்துட்டு என்னையும் பஞ்ச் பண்ணுறா சொல்லிட்டு இப்போ அவதான் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறான். ஜிம்மோட எசிக்ஸில் பள்ளியில் ஒரு ஓடு இங்கே ஒரு அற வைக்கிறான். ஜிம் இப்போ என்ன துடிச்சு போயிடாரு. ஏன்னா அவங்க அப்பா கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. ஜிம்முக்கு வலி அப்படி ஒரு மாதிரி ஆயிடாரு. இப்போ அந்த பர்சனுக்கு ஜிம் மேலே செம கோபம். நான் இப்படி எடுத்துக்க மாட்டேன், ஆனால் வேற ஒரு வழி கொடுக்குறேன். ஓ சார் என்ன தொட மாட்டீங்களோ சொல்கிறாங்க. உனக்கு என்ன பார்த்தா அப்படி இருக்கா, எத்தனை பொண்ணுங்க பசங்க எவ்வளோ ஏங்குவாங்கன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ளீஸ் இது பண்ணாதீங்க, நான் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அது நான் பஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கணும், யார் மேலே கை வைக்கிறேன் சொல்லிட்டு இதுக்கப்புறம் லைஃப் எப்படி ஹெல் ஆகுது போது மட்டும் வேறு என்ன நான் டச் பண்ணக்கூடாது அவ்வளோ தானே, நான் எப்படி டச் பண்ண மாட்டேன், ஆனால் உனக்கு வேற ஒரு டச் சொல்ல காமிக்கிறேன் சொல்லிட்டு இப்போது அந்த பர்சன் தான் அவன் டைட் அப்படி ரிமூவ் பண்ணுறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்மி அந்த பர்சன் கேட்கவே இல்லை. ஜிம்மி அவன் அவ்வளோ அடி அடிச்சிருப்பான். அந்த அடியில் ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்கின் அப்படின்னா நைட் ட்ரெஸ் போட்டிருப்பான். நைட் ட்ரெஸ் வேர் பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்டாக மாதிரி தான் இருக்கும். அந்த அடி அப்படி டேரெக்டாக ஸ்கின்னுக்குள்ளே போய் படுத்து அவ்வளோ தாங்கி முடியல. ஜிம்மி கத்துற சவுண்டு பிளேட் அண்டிக்கு நல்லா கேட்குது. ஆனால் இப்போ அவங்க வேலை வந்தாங்கனாக்கா இவர் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. பாவம் அந்த பையன் இங்கே வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாசம் ஜிம்மி அந்த பாடுபடுத்துறாரு. அடி வெளுத்து வாங்கியிருப்பாரு. ஜிம்மிக்கு அப்படியே அவருடைய பாடியில் பிளட்டே வந்துருக்கும். பார்த்துட்டு இனிமேல் உனக்கு அப்புறம் ஒரு நரகம் தான், இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போவா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவன் அப்படியே இதுவரை லாக் பண்ணிட்டு போயிடறான். ஜிம்மினுக்கு அப்படியே மயங்கிட்டாரு. அடிச்சு அடியில் ஜிம்மி மயங்கிருப்பாரு. அந்த அவன் வேற ரூமுக்கு போயிடறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஜிமின் மயங்கின ஒரு எந்திரிக்கவே இல்லை. இப்போ அவங்க மார்னிங் எந்திரிக்க சொல்லிட்டு அந்த மைடுக்கிட்ட வந்துட்டு காஃபி சொல்கிறாங்க. இப்போ அவங்க போட்டு தராங்க. அந்த மைடு வந்துட்டு மேலே பார்த்துருக்காங்க. ஜிமின் போய் இறங்க பார்த்துருக்காங்க காணும். இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஒய்ஃபை சொல்கிறாங்க. ஓ அவனா சொல்கிறாங்க. அவன் ஒய்ஃபில் மெய்டுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க. அவன் எனக்கு மெய்டு தான், அவனுக்கு ஒய்ஃப்லாம் கிடையாது. நீங்கள் இந்த வீட்டில் எல்லாம் ஒர்க்லாம் பண்ணுறீங்களோ, இனிமேல் அவனுக்கு ஈக்குவல் ஷேர் பண்ணி சொல்லி கொடுங்க சொல்கிறாங்க. ஸோ தம்பி என்ன பேசுறது சொல்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன ஒர்க்லாம் நான் நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க் அவனும் பண்ணும் ஓகேவா. சும்மா யாருக்கும் சாப்பாடு பண்ண முடியாது. எல்லாரும் கேட்குறாங்க. யாருமே வந்துட்டு உழைச்சா தான் சாப்பாடு அப்படி சொல்கிறாங்க. யாராவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள அப்படி சொல்லிட்டு நம்ம அவன் சொல்கிறான். ஜிம்மிக்கு அந்த அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைப்பா உனக்கு பிடிக்கலாம் கூட வீட்டுக்கு ஓ அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நடக்கிறது ஏதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னாக்கா அப்புறம் யாரோட விருப்பம் நான் கேரண்டி இல்லை சொல்கிறாங்க. அந்த அடிக்க அந்த மெடிக்கு பயம் வருது. இல்லைப்பா சொல்கிறாங்க. போங்க போயிட்டு விருடான்னு பாருங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருது. என்ன சொல்கிறாங்க பாரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு
ஜிம்மின் இங்கே பார் பாஸ் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் இங்கே பாரு சார் டேப் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மி ஐஸ் ஓப்பன் பண்ணல, அவங்க தண்ணி எடுத்து ஃபோர்ஸ் படிக்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் எல்லாம் ஃபீல் ஆகுது. ஜிம்மில் எந்திரிக்க முடியல. அவங்க பார்க்குறாங்க அவரோட அந்த நைட் ட்ரெஸ் போட்டு போய் அதெல்லாம் பிளட்டெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா அந்த பெல்ட்டில் அடிச்சது ஸ்கின்லேருந்து பிளட் வந்தது. அதெல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பார்ப்பா எந்திரிப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவ்வளோ நைட்டு நடந்து தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ அவங்க தான் அங்கே இருப்பாங்க. போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஏதோ போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. இப்போ பாடி ஃபுல்லாக எரியுது. இந்த ஆண்டி தான் ஃபஸ்ட் எய்டம் போட்டுக்கிறாங்க. இவன் அந்த பக்கம் கிளம்பி போயிடறான் ஆஃபீஸ்க்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா நீ ஏன்ப்பா வந்து மாட்டிக்கிட்டாச்சு கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் இங்கே போய் ஆகும் சொல்கிறாங்க. போகணுமா சொல்லிட்டு சரி கிளம்ப சொல்லிட்டாங்க. ஜிம் இந்த எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஜிம் ட்ராவல் போய் பார்க்குறாங்க. பார்த்தா பாஸ்போர்ட்டை காணும். எங்கே பாஸ்போர்ட் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா பாஸ்போர்ட்டும் இல்லை. சரி அட்லீஸ்ட் வேறு வழியாக கூட போகலாம்டா. இங்கேருந்து பிளேஸ் தப்பிச்சா மட்டும் போதும். வேறு பிளேஸில் போய் கூட நம்ம ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் கூட அரேஞ்ச் பண்ணு பார்க்குறாங்க. சரின்ட்டு இந்த பார்க்குறேன் அந்த வீடு தான் இங்கே பாரு நான் கூப்பிட்டு வந்தால் தப்பாக இருக்கவே நான் சிஸ்டரில் பார்த்தா அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவான். நீ கிளம்பி போகிற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மணியை ஜிம்னால ஹேண்டில் வைக்கிறாங்க. ஜிம்மும் போகலாம் சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில பார்த்துக்கா இங்கே பாடி காசுன்னு இருக்காங்க. எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன் தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க எங்கேயும் போகக்கூடாது. விட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. உங்களுக்கு ஏன்னா வேணும் நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஓகேவா உள்ளே போங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எங்கேயும் போகக்கூடாது சார் போங்க பாஸோட ஆர்டர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தான் அவனுக்கு வந்து அவன் ஈகோ செஞ்சுட்டாங்க. அவன் ஈகோ டச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவன் அவங்களை சும்மாவும் விட மாட்டான். அது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்லை பர்சனல் லைஃப் இருந்தாலும் சரி யாரும் சும்மா விட மாட்டான். அவனுக்கு அப்படி ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ அவங்க மேடுக்கு கால் வருது. மேடு பண்ணுறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க சொல்லி கேட்குறாங்க. சரி இங்கே பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அவன் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டர் வீட்டில் அங்கங்கே இருக்கும். நான் எல்லா சிஸ்டரையும் ஆன் பண்ண ஓகேவா. இப்போ அவன் எல்லா ஒர்க்கும் பண்ணி ஆகணும். வீட்டை க்ளீன் பண்ணணும், குக் பண்ணணும், எவ்ரிதிங் அவன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க எல்லா ஒர்க்கும் அவன் பண்ணணும். நீங்கள் அந்த ஒர்க்கை தான் அவன்கிட்ட சொல்லி வாங்கணும் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் ஒர்க் பண்ண ஓகே அவன் தான் பண்ணணும். நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோதான். அவன் கைட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்ல இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் அவன் நடக்கக்குள்ள ப்ராப்பராக ஆண்டி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நீ இந்த ஒர்க்கெலாம் பண்ணணும்ப்பா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாப்பா நீங்கள் வீட்டு இந்த ஒர்க்கெலாம் பண்ணுமா சொல்லி இப்போ அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் ஜிம்மின்னு அவங்க சொல்ல ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படிதான் சொல்கிறாங்க. அவன் இந்த வீட்டில் ஒரு மேடு மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க இந்த காமப்பா இல்லைச்சிக்கே அவன் உயிரோட விட மாட்டான் ஓகேவா. அவன் போகும்போது என்னால் பண்ணுவான்ப்பா. ஒரு டைம் அவன் டாக் அவன் சொல்கிறது கேட்கல சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணிட்டாப்பா. அது அவ்வளோ பாசமாக இருக்கும். ஒரு டைம் அவன் சொல்கிறது அவன் கேட்க அதை சொல்கிறது அவன் சொல்கிறது கேட்கல சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் கூட ஈவி இறக்கி பார்க்க மாட்டான். ப்ளீஸ் பண்ணி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன் டே உனக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கும் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்ல ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆன டேலேருந்து ஹெல்லான ஒரு லைஃப் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு எங்கேயும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா நீ அவ்வளோ பெரிய இவனா நீ உனக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன உன்னை ஜஸ்ட் அழகாக இருக்கிற ஒரு ரீசன் வேறு மேரேஜ் பண்ணுறேன் இனிமேல் அந்த அழகே எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஜிம் மேலே ரொம்ப கோவமாயிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ண மாட்டேன் நீ சொல்லணும். ஆனால் வேறு மாதிரி உனக்கு பெயின் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் பிளான் பண்ணுறான். இந்த பக்கம் கூட ஜிம் டெய்லியுமே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்ரிடே ஜிம் கேட்க நைட்டில் பயங்கர ஸ்க்ரீமிங் சவுண்ட் கேட்கும். ஏன்னா அவர் பகல் ஃபுல்லாக இந்த வீட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் பண்ணிட்டு படுத்திருப்பாரு. இப்போ நைட்டு பார்த்தா அவன் பயங்கரமாக பீட் பண்ணுவான். எதுவும் பண்ண மாட்டான். ஜஸ்ட்டு சிகரெட் வந்துட்டு பிடிக்கிறது அதில் ஜிம்மோட ஹேண்ட் அப்படியே சூடு வைக்கிறது. ஜிம்மில் ஹேண்ட் காஃப் போட்டு பெட்டில் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அவங்களுக்கு பேடாக கிட்ட போகவும் எதுவும் பண்ண மாட்டான். அது ஜிம்முக்கு அன்கம்ஃபர்டபுள் பண்ணுறான். அந்த ஒரு வெயில் அவனுக்கு கொடுப்பான். அப்படிலாம் கொடுத்து அப்புறம் சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணுவான். அடிப்பான் வேலை அடிச்சுட்டே இருப்பான். இந்நேரமும் ஜிம்முக்கு ரொம்ப வலிக்கும் கத்துவார். அப்படி எங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி மார்க்ஸ் தான் அந்த அளவுக்கு வலிக்கும். பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறது பாடியை பற்றி தெரியும். ஃபேஸ் மட்டும் தான் அவன் நார்மலாக இருக்குது. மற்றபடி பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மில் பற்றி நிறைய சொல்லுவான். இப்போ 1 வீக் அவன் வந்து ஃபாரின் போயிருப்பான். 1 வீக் தான் ஜிம்முக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக நார்மலாக இருப்பார். டாக்டர் வந்து பரவாயில்லையே 1 வீக் போய்ட்டு இப்போ ட்ரைன் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க அக்கையில் அப்படி தான் ஜிம்முக்கிட்ட. ஆனால் அவன் டச் மட்டும் பண்ண மாட்டான். ஜிம்மு அலோவ் பண்ண மாட்டார். அவனும் டச் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி மட்டும் லைஃப் போயிட்டுருக்குடா. ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறப்பல ஜிம்முன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பயம் இருக்குது. சரி வேண்டாம் ஆட்டோ அவங்க சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மில் பெயின் தாங்க முடியாமல் அம்மா சொல்லிட்டு ஜிம்முக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அவங்க பாரு ஜிம் பிடிக்கிறதா இப்போ இல்லாமல் பேசுவேன். அவர் போய் எப்படி இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பேசாத ஓகேவா போய் சொல்லக்கூடாது தப்பு ஓகேவா நீ தான் அவன் மாற்றணும் ஓகே நீ தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த மாதிரிலாம் லைஃப்பை டக்குன்னு தூக்கி போட்டக்கூடாது. எல்லோரும் என்ன பேசுவாங்க இவ்வளோ மேரேஜ் பண்ணி ஒரு 4 மந்த்ஸில் வந்து டிவோர்ஸ் கேட்குறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா திட்டுறாங்க. அம்மா எனக்கு வெயில் தாங்கிக்க முடியலம்மா ஹேண்டில் பண்ண முடியுமா ப்ளீஸ் அம்மா ஜிம்முக்கு கெஞ்சிறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மாட்ட ஜிம்மு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா காதலி வாங்கலாம். ஏன்னா ஜிம்மில் அப்பா அம்மா ஒரு டைம் இவங்களோட மின்சோட அப்பா அம்மாட்ட பேசி பார்க்குறாங்க. மின்சோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை அவங்க கொஞ்சம் அரகண்டு தான் மற்றபடி அவங்க ஆனால் ஜிம்மில் இந்த அளவுக்கு சொல்ல எனக்கு அவரோட வாழ பிடிக்கலாமா அவர் ஹர்ட் பண்ணுறாரு வாட்ஸால் ஹர்ட் பண்ணுறாரு ஏன்னா இந்த அளவுக்கு சொல்ல அவர் அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரே காதை சொல்லிப்பாரு. அதுக்கே ஜிம்மில் அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நீ அவர் கூட தான் வாழ்ந்தாகணும் அவர் நீ தான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மட்டும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க மின்சோட அப்பா அம்மா சொல்லும்போது அவங்க கொஞ்சம் அரகண்டாக இருப்பா நான் பேசுகிறேன் சொல்லிட்டு அவங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜிம்கிட்ட பேசும்போது இப்படி சொல்கிறாங்க, கொஞ்சம் இதாக இருப்பா சொல்லிட்டு, இல்லான்ட்டு என்ன முடியல சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறது ஃபுல்லாக தெரியல. இந்த பக்கம் இந்த ஆன்ட்டி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ப்ராப்ளம் ஆகும் சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியல. இப்படி டேஸ் போயிட்டே இருக்கிற இயர்ஸ் கணக்காக போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு எவ்வளோ ஆட்டி வீக்கம் அப்படின்னு ஒரு சம்டைம்ஸ் அதை டாக்டர் செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஜிம் வந்துட்டு இங்கே இருக்கணும், அவனை எங்கே விளையாடக்கூடாது, தப்பிச்சும் போகக்கூடாது, என்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்து போகணும்னு சொல்லிட்டு தான் அவனோட பிளானு. ஜிம்லாம் தாங்கி விளையாட நீங்கள் பாருங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் படுத்திருக்காங்க, ஜிமின் மேலே தான் காலை வச்சுட்டு இருக்கான். ஜிம்முக்கு மாதிரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ஓகேவா, எனக்கு விட்டுருங்க, ஐ பெக்கிங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சன் மேரேஜ் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் வேண்டாங்க சொல்கிறாங்க. ஓ என்னோட சாருக்கு இன்னொரு செகண்ட் லைஃப் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. உங்களுக்கு யாரும் அந்த செகண்ட் லைஃப் தருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களெல்லாம் பார்த்தா யாரும் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி சொல்கிறாங்க. பாடி ஃபுல்லாக கவர் பண்ணா வச்சு கவர் பண்ணி ஃபேஸை மட்டும் காமிச்சு ஓகே வரையிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் போய்ட்டு உங்களோட பாடியை பார்த்து அவனே கண்டுபிடிச்சிருவானே சொல்லி கேட்குறாங்க. நான் அவனை எதுவும் பண்ணல, ஆனால் நான் கொடுத்த மார்க்ஸ்லாம் பார்த்தேன், அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குமே அன்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது, ப்ளீஸுங்க எப்படி பேசாதீங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஒன்று நீங்கள் என்னை ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நம்ம லைஃப் லீட் பண்ணால் சொல்கிறாங்க. எதுவும் கூட இனிமேல் நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்து பஞ்ச் பண்ணி ஈகோ எப்போ டச் பண்ணியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகேவா, உனக்கு நான் ஹஸ்பண்டுன்ற பவர் வந்து நான் கொடுக்கவே மாட்டேன், நீ என் ஒய்ஃபுன்ற அந்த ஒரு ரைட்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன், நீ எப்போவுமே எனக்கு மேடாக தான் ட்ரீட் பண்ணுறேன், ஓகேவா, இந்த வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நீ மேடு தான், அந்த வீட்டில் எல்லாருக்கும் நீ தானே பண்ணுற, ஈவன் எல்லாருக்கும் இதை பண்ணிட்டுருக்க, என் ஷாக்ஸை துவைச்சிட்ருக்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதாக பண்ணுற, ஃப்ளோரை துடைக்கிற, உனக்கு என்ன வீடு ரைட்ஸ் இருக்குது வீட்டில், நீ வெளில போய் எத்தனை வருஷம் இருக்கும், 2 years இருக்குமா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ஜிம்மு பார்த்து சொல்லிட்டாங்க. எனர்ஜி ஆல்மோஸ்ட் 2 years தாண்டி போயிடுச்சு. ஜிம்மோட அந்த பேரெல்லாம் கொஞ்சம் கூட பேக் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் வேண்டாம் சொல்லி ஜிம் எவ்வளோ கெஞ்சுறாங்க. அவன் கேட்குறவே இல்லை, அவனுக்கு அந்த ஈகோ டச் பண்ணதை வந்து அவனை ஏற்றுக்க முடியல. இப்போ ஒன் ஃபைன் டே ஒரு பார்ட்டிக்கு தானே வந்து அவன் கூட்டிகிட்டு போகிறான். இதை முதல் தடவை அவன் ஃப்ரெண்டு அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவனை கேட்டுப்பாங்க, என்னடா அவனுக்கு மேரேஜ் இருக்குன்னு சொல்லி என் ஒய்ஃபை காட்டலையே, என் ஒய்ஃபுன்னா அவ்வளோ வந்துட்டு அப்படி இருப்பான், அழகாக இருப்பானா, யாரையும் இப்போ காமிட்டான் புத்தி வச்சுக்கிறா சொல்லி கேட்கவும் அவனும் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான். ஜிம்மில் போட்டு கூட்டிகிட்டு வராங்க அந்த பார்ட்டிக்கு. இப்போது ஜிம்முக்கு பிடிக்கவே அந்த பார்ட்டிக்கு வர சரினாலும் வந்திருக்காங்க. இப்போ தான் ஜிம் வந்துட்டு 3 years ஆல்மோஸ்ட் 2 years ஆஃப்டர் வெளில தான் வராங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போனதே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட அதிகமாக பேச மாட்டார். சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி விட்டுருப்பாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் வந்து வாசன் பார்ட்டிக்கு வராங்க. இங்கே அந்த வாசனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தவங்க, அவன் பேர் ஜெய். அவன் வந்துட்டு அவனும் பிஸ்னஸ் மேன் தான். அவன் பார்க்குறான், ஏய் இவங்க சொல்கிறாங்க, ஓ இதான் மின்ஸோட ஒய்ஃப் போடா, வா என்னடா இவ்வளோ அழகாக கவுன்சில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் அவங்க பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ மின்ஸை பார்க்குறாங்க, மீட் மை ஒய்ஃப் காய்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க, ஏய் சே ஹாய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. என்னடா ஒய்ஃப் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற, இந்த அளவுக்கு நட்டி வச்சுக்க கேட்குறாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன், நிற்பான் உட்காந்து சொன்னால் உட்காரவும் சொல்கிறாங்க. வா வேறு லெவல் தான், எல்லாத்துலேயுமே நீ நம்பர் 1 சொல்கிறாங்க. ஆமாம் நம்பர் 1 தான், என்னால் என்ன வந்து யாரையும் வெயிட் பண்ண முடியாது, என்றைக்குமே என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க, ஜிம்முக்கு அந்த பிளேஸ் வந்து எப்படி எஸ்கேப் பண்ணால் போதுன்ற அளவுக்கு இருக்கு. ஆனால் எப்படி எஸ்கேப் ஆகிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் சுற்றி பார்க்க எல்லா பக்கமும் அவன் பாடி கார்ட்ஸ் வச்சுருக்கான், அவன் வந்து எஸ்கேப் ஆகிப்படா சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்த்துன்னு வச்சுருக்காங்க. இப்போ ஜே கிட்ட வரான். ஸோ உன்னோட கேட்ப தப்பாக கூட சொல்கிறாங்க. என்னடா கேள்றா சொல்கிறாங்க. இல்லை நீ எவ்வளோ கேட்டிருக்க, நான் ஆசைப்பட்டதில் நீ கேட்ப விட்டு கொடுத்துடுவேன், அதே மாதிரி நீயும் இருந்திருக்க, ஆனால் இது கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுனால கேட்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் உன் ஒய்ஃபை ஒரு டைம் எப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த மின்சோ பார்க்குறாங்க, யார் ஷிவா அப்படி சொல்கிறாங்க. வாட் அப்படி சொல்கிறாங்க. ஏடா உனக்கு என்ன எடுத்து போக சொல்கிறாங்க. ஏய் அது கிரேசி இங்கே பாரு, ஜஸ்ட் நான் கேட்டு பார்த்தேன்னா சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் இங்கே பாரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன அவன் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்குறது அப்படி அழகாக இருப்பான், இன்சைட் அழகாக இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இன்சைட் ரொம்ப அழகாக இருக்க மாட்டேன், ஓகேவா, நீ ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா சொல்கிறேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா நீ சொல்கிறாங்க. வெளில பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும், அது உள்ளே பார்க்க அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஏய் ஜிம்மி கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்மி இப்படி தள்ளிட்டு இருப்பாரு. ஜிம்மி கொஞ்சம் மெதுவாக கிட்ட வராங்க. இப்போது அந்த பாசன் ஜிம்முடைய அந்த ஒரு ஷர்ட் பட்டன் கூட ஓப்பன் பண்ணி அவங்க பார்த்தாக்கா அங்கேயே சிகரெட் சொல்லிட்டுருக்கு. அது பக்கத்தில் பாசன் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா சொல்லி பார்க்குறாங்க. இப்படி தான் பாடி ஃபுல்லாக நிறைய வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பேன், ஓகேவா, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப அக்லியாக இருக்கும், வெளில மட்டும் தான் பார்க்குறதுக்கு இப்படி நீங்களாம் ஆசைப்பட்டீங்களா பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்து வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அதை பசங்க பார்க்குறாங்க, எனக்கு வேணாண்டா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சூடெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போலாம் அது கொஞ்சம் ஏன்னா டெய்லி அதே அகைன் அதில் அந்த சூடு வைக்கிறதுனால அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஜிம் தள்ளி போகிறாங்க. இப்போது இது மின்சோ பார்க்குறாங்க. பார்த்தியா இவன் அவன்கிட்ட வந்து ஜிம்மோட யோசிக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை கேட்டான் அவன் என்கிட்ட ஒன் டைம் ஒன்று ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் கேட்க அவ்வளோ அருவருப்பாக இருக்குது, காதில் பூசுது. என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் கேட்டான்.
ஜஸ்ட்டு இவனோட ஹேண்டை தான் ஷோ பண்ணி காமிச்சு அதுக்கு எப்படி பார்க்குறான் பார்த்தல, இதே மாதிரி உன் பாடி ஃபுல்லாக பார்த்துன்னு அவ்வளோதான், அவனை யாரும் டச் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப அழுது வருது, நம்ம இனிமேல் வாழ்றது டிசவனே இல்லை, டிசவன பர்சனே இல்லையா சொல்லி பார்க்குறாங்கன்னா அவருக்கு சாகணுன்றதுல அவர் கிடையாது. நம்ம ஏன் சாகணும், என்ன தப்பு பண்ணணும், நம்ம லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணணும், நம்ம இப்படிலாம் ஒரு பாஸ் காலம் சொல்லி இறந்து போடக்கூடாது, கார்டு கொடுத்து ஒரு உயிர் இதை உயிரை காட்டு எடுக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கூடாது, நம்ம வாழணும். கண்டிப்பாக இப்போ தான் ஜிம்முக்கு தெரியுது, கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணணும், இப்படி நம்ம தப்பிச்சே போகணும், நம்ம இப்படி லைஃப் வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அது எப்படி லீகாக வந்து நம்ம தப்பிச்சு போகணும், இவனுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது, இவன் நம்ம கண் முன்னாடி வந்தால் கூட அவன் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு அந்த மாதிரி லீகலாக வந்து பிரிஞ்சாகணும் அப்படி சொல்லிட்டு இவனை தப்பிச்சுலாம் போகக்கூடாதுன்னு தப்பு பண்ணலையே சில ஜிம்மு முடிவெடுக்கிறாங்க. இப்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க, ஹாய் எப்படி சொல்கிறாங்க, ஹாய் எப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அந்த பர்சன் பார்க்கும்போது அவரோட ஹேண்டில் ஒரு மாதிரி கோட் இருக்காது, என்னக்கா லாயர் கோட்டு லா கோட் வச்சிருக்காரு. அது பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஃபாரின் லாங்குவேஜில் நான் வந்துட்டு ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் லாங்குவேஜ் காட்டுவாங்க. இந்த ஹேண்டை வந்துட்டு ஒரு மாதிரி 4 ஃபிங்கர்களை வந்து ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த இது ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அந்த லாயர் அதை பார்த்துட்டு ஓகே சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு வெயிட்டர் கூப்பிடுறாங்க, வெயிட்டர் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சார் கிட்ட போகிறாங்க. அவங்க வெயிட்டர்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் கடையில் வைக்கிறாங்க. இந்த இதை வந்து அவங்களுக்கு கொடுங்க சொல்கிறாங்க. சரிட்டு வெயிட்டர் போகிறாங்க, சார் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜூஸ் எடுத்தாலும் போகிறாங்க. அந்த அடியில் ஒரு கார் இருக்கிறத எடுத்துக்கிறாரு. ஜிம் எடுத்துகிட்டு ஜூஸ் குடிக்கான்னு போவாங்க. இப்போ அந்த இவர் பார்க்குறாரு எனக்கா அந்த பர்சன் அவங்க பார்த்துட்டு இந்த பாரு ஜூஸ் எடுக்காத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மீன் சொல்கிறாங்க ஜூஸ்லாம் கொடுக்கல ஓகேவா, அதெல்லாம் விஐபிக்கு ஓகே உனக்கு கிடையாது சொல்லிட்டு நீ ஜஸ்ட் எனக்கு வந்து மெய்டு ஓகேவா, மெய்டை தான் வந்துருக்கு, மற்றவங்களாம் நீ எனக்கு ஒய்ஃப்னு பார்க்கலாம் ஓகேவா, நீ எனக்கு மெய்டெலாம் குடிக்கலாம் சொல்ல ஜிம்மில் அமைதியாக விட்டுறாங்க. ஜிம்மில் அந்த நம்பர் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனில் அந்த பார்ட்டி முடிஞ்சுக்கு அப்புறம் ஜிம்மில் வந்து பர்சன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த பக்கம் அந்த மின்சோக்கு ஒரு ஃபோன் வருது. மின்சோ பார்க்குறாங்க சொல்கிறாங்க டெய்லி பாரு எனக்கு அவன் பிடிச்சிருக்கு ஓகேவா, அவனை பார்த்ததுக்கு முன்னாடி கிரேஸே மேக் ஆகுது, அந்த காயெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நீ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரவா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சனும் ஷேருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இது கேட்டுட்டு ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துடுது. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஃபைனில் ஜிம்மில் அந்த பர்சன் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மு அந்த பர்சன் பார்க்குறாங்க, இன்றைக்கி உனக்கு ஒரு பர்சன் வரப்போகிறாங்க ஓகேவா, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு இல்லைங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அந்த பர்சன் தான் அவன் பாட்டுக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஆண்டி பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. இப்போ அந்த பர்சனை பார்த்து இந்த மைடு பார்க்குறாங்க. தம்பி நீங்கள் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி ஜஸ்ட்டு உங்களை பார்த்து இங்கே எல்லோரும் பார்த்து போகலான்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. இப்போது இந்த நிமிஷம் பார்க்குறேன் மைடு ஆண்டி பார்த்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, போய் தூங்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போய் தூங்கான்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் வெளியில் போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் தான்டா ஜே இருக்கானா அவங்க ஜிம்மில் மேலே ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே இருக்க ப்ளீஸ் வேண்டாம் ஜே எப்படி ஜிம்மு சொல்கிறாங்க. ஓ நேமா தெரியுமா பேபி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே இருக்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேஸோட அட்ராக்ஷன் மட்டுமே போதும் ஓகேவா, அவன் பாடிலாம் பெரிய விஷயம் கிடையாது ஓகே அப்படி சொல்கிறான். அவன் ஜிம்முக்கு போக செடிக்டாக வரான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி ப்ளீஸ் வேண்டாம் ஜிம்முக்கு பின்னாடி பண்ணி போகிறாங்க. இப்போ அந்த பர்சன் கேட்கவே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ப்ளீஸ் என்ன பண்ணுவாங்க ஜிம்மில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் கேட்குற ஒரு நிமிஷம் மேலே போயிடுறான். என்ன டச் பண்ணக்கூடாது சொல்கிறா, இனிமேல் போகிற வரான் டச் பண்ணுவான் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நினச்சிட்டு போவாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பக்கத்தில் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஃப்ளவர் வாசம் இருக்கும். ஜிம்மின் பார்க்குறாங்க என்ன காப்பாற்றிக்கணும் நான் அந்த ஃபைட் பண்ணேன், எனக்காக ஒரு யார் ஃபைட் பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி அந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்துகிட்டு அப்படி பார்க்குறாங்க. அந்த ஜே கிட்டே வர ஜிம்மின் டக்குன்னு ஒரு ஓங்கி மண்டையில ஒன்று அடிச்சிடறான். அடிக்கவும் அந்த ஃப்ளவர் வாஷ் அவன் ஹேண்ட்லேயே உடஞ்சிருந்தால அப்படியே பிளட் வந்துட்டு இருக்கு அவனுக்கு. அப்படியே அவனோட ஹெட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி நல்லா பிரிச்சு விட்றது அப்படின்னு பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் பார்க்குறேன் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அப்படியே ஜிம்மோட ஹேண்டில் அந்த பாதி பீஸ் இருக்குங்க. பாதி கிட்டே வந்தால் என் டச் பண்ணி நினச்சி நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன், இவன் கொலை கூட பண்ணு சொல்லிட்டு அவன் மிரட்டேன். இப்போது அந்த இப்போ தான் அந்த சவுண்டு கேட்டு மின்ஸ் கீழே இறங்கி ஓடி வரான். என்ன சவுண்டை சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த பக்கம் மின்ஸ் அப்படியே வந்துட்டு ஏன்னா அந்த ரூமோட கீழே ஒரு ரூம் இருக்கிறப்ப அந்த ரூமில் தான் நடந்திருக்கும். இப்போ அந்த ரூம் ஓப்பனாக தான் இருக்குது. அந்த மின்ஸ் அப்படி வந்து அதுக்காக அந்த ஜே வந்து கீழே அவன் மயங்கி விழுந்துறான். பிளட் ஒரு ட்ராப் அவுட் ஆகிட்டு ஏய் என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு மின்ஸும் கேட்குறான். இப்போ ஜிம்மும் பார்க்குறான். உன்னால் தாண்டா நான் உனக்கு என்ன பண்ணேன், நீ என்னை பார்த்து பாருங்க, நீ என்கிட்ட பேசின விதம் எனக்கு எதுவும் பிடிக்கல, அதுக்காக ஒரு ஸ்டாப் பண்ணேன் தப்பா, அதுக்காக நீ அதுக்கப்புறம் என்கிட்ட நார்மலாக பேசிக்கிட்ட கம்ஃபர்ட் பண்ணியிருந்தேன்னா நான் உன்னோட ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டைம் இருந்தால் கூட நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். உன் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நான் ஒரு லைஃப் லீட் பண்ணியிருப்பேன். எனக்கு அவன் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் சில பேர் லைஃப் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பான். எனக்கு ட்ரூ லவ்வையோ கேரே கொடுத்துருந்தா நான் உனக்கு அப்படி ஒரு ஒய்ஃபை மாறியிருப்பேன்னா நான் என்ன தப்பு பண்ணேன், ஜஸ்ட்டு உன்னை பார்த்துப்ப அந்த செகண்ட் எனக்கு பிடிக்கல பார்க்க அப்படி இருந்துச்சு, நான் உன்னை புஷ் பண்ணேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ண எடுக்கணும்னு நினச்சேன், நான் வேணான்னு சொன்னேன் தப்பா, உன்னை ஜஸ்ட்டு ஒரே ஒரு பஞ்ச் பண்ணுன்ற ஒரு ரீசனுக்காக 3 இயர்ஸாக என்ன ஹெல்லில் வச்சிருக்கல சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நான் அவ்வளோ கோபம் கத்துறாரு. இப்போது அவனுக்கே பார்க்க ஒரு பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு என்ன பண்ணியிருக்காங்க, நீ போலீஸ் கால் பண்ணுவா கேட்குறாங்க. நீ கால் பண்ணு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. உன்னை கொண்டுட்டு கூட நான் ஜெயிலுக்கு போகிறேன் சொல்லி ஜிம்மி சொல்ல இப்போ
அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்தளவுக்கு ஒரு கோவம் வருதா சொல்லி பாவம் அப்படி ஜிம்மோட ஹேரை பிடிச்சிருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி வலிக்குது எப்படி சொல்கிறாங்க. அவனே அடிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா, என் ஃப்ரெண்டையும் அடிச்சிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, உன்னோட ஒய்ஃபான என்ன போயிட்டு இன்னொரு பர்சன்ட் அப்படி கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி அவனுக்கு வெக்கமா இல்லை அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ அவன் பார்க்குறான், நான் உன்னை எப்படா ஒய்ஃப்னு சொன்னா, நீ எனக்கு ஒய்ஃபா, நீ எப்பவுமே எனக்கு மேடு தான் அப்படி சொல்லிட்டு அவன் ஜிம்மோட ஹேர் பிடிச்சிருப்பான். அப்படி கொஞ்சம் வாங்கி தள்ளி புஷ் பண்ணிடுறான். புஷ் பண்ணி ஜிம்மோட ஃபேஸ் அப்படியே ஹெட்டில் வாலில் போயிட்டு அடிபட்டுருக்கு. ஜிம்முக்கு அப்படியே ஹெட்டில் லைட்டாக ஃப்ரண்ட்டு நெக் கிட்ட ஃப்ரண்ட்டு ஃபோர்கட் கிட்ட அடிப்பட்ட விட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்த்துட்டு பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இதை விட்டுடலாம், உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறான், நான் அப்படி விட்டுறதுக்கு அவன் வச்சிருக்கான், லைஃப்லாம் உங்களுக்கு ஹெல்லை கொடுக்குறதுன்னு அவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அவன் தான் ஜிம்மை அடிக்க ட்ரை பண்ணுறான். ஜிம்மி வந்து பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு இப்போனாக்கா டேபிள் எல்லாம் வச்சுருப்பாடா, அந்த ஒரு லைட் கிளாக் மாதிரி இருக்குல்ல, அந்த நைட் வால் கிளாக் மாதிரி இருக்கும், அதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. இப்போ அவன் சிரிக்கிறான். என்ன நீ நடிச்சிருவேன் நான் கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, என்ன காப்பாற்றிட்டு என்னால் பண்ணுவான் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அவன் கிட்டே போனான். ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறான். ஜிம்மிக்கு அப்படி பெயினாக இருக்குது, வலிக்கு ப்ளீஸ் விட்டு இப்படி சொல்லி கத்துறாங்க. இப்போ அந்த சவுண்ட் கேட்டு இந்த ஆண்டி இதுக்கு மேலே வெளியே இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த மீன்ஸோட அம்மாவுக்கு இந்த நைட்டில் அவங்க டைம் வேறு யாராவது இருக்கும், அங்கே பகல் டைம் தான் புரியலை. இப்போ அவங்களோட அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்க இப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்ல என்ன கேட்குறாங்க. ஆமாம் என்ன நடக்குது சொல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் பண்ணாது, டக்குனு போலீஸ் கால் பண்ண, நியூசிலாந்து போலீஸ் கால் பண்ணி சொல்லி இப்போ அவங்களும் டக்குனு நியூசிலாந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த லாயர் பாருடா, அவர் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதான் சொல்லியிருக்காங்க இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸோட காரில் எழுதி பார்த்துருப்பாங்க. அந்த லாயர் வந்துட்டு நம்ம கொரியாவை சொன்னதில்ல, ஓகே அவர் வந்து ஃபாரினர் கிடையாது, கொரியா தான். அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே வந்து ஒரு ஆபத்து இருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு, ஏன்னா அந்த பையனை கண்டிப்பாக இது இதில் இருக்கான்னு சொல்லிட்டு அவருமே அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சிருக்காரு. கரெக்டாக அவருக்கு மனசு கேட்டுருக்காது, நம்ம அந்த பையன் நம்ம வந்து மீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், ஃபோன் பண்ணுற வரைக்கும் நம்மளே போவோம், ஏன் நம்ம கொரியன்கார பையன் அவராக இருக்கான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரு வந்து காத்துட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த ஆன்டி நியூசிலாந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ரெண்டு டைமும் சேம் டைம் லாயரும் போலீஸும் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் மின்சோட ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி முறுக்காம தான் அவன் ஜிம்மோட ஃபேஸில் அத்தனை பஞ்சு வைக்கிறா. ஜிம்மோட பெயின் தாங்கிக்க முடியல, பிளட்லேருந்து மவுத்து அப்படியே அப்படியே பிளட் வச்சுக்கிற மவுத்து இருந்தது. இந்த பக்கம் ஜிம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த போலீஸ் அந்த காருக்கு சவுண்ட் கேட்கலையா, அந்த சைலன்சர் சவுண்டு கேட்டதும் இப்போ நான் மின்சூர் பார்க்குறேன், என்ன சவுண்டு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ சார் நான் மின்சூர் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அப்படி நின்றுருக்கான். இந்த பக்கம் கரெக்டாக போலீஸ் உள்ள என்ட்ரு இறங்க வீட்டுக்குள்ளே இந்த மேடம் அந்த மேடம் ஆண்டி பார்க்குறாங்க. நீங்கள் தானே கால் பண்ணீங்க? ஆமாம் சார் நான் தான் கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்னென்னு சொல்லி கேட்க அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ மின்சூர் தான் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக நீல்டன் பண்ணிட்டு இப்போ அந்த போலீஸ் பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு அந்த ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம்மி அப்படியே வந்துட்டு பிளட்டோட அப்படியே வந்துட்டு அவருக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஐஸ் க்ளோஸில் இருக்குது. ஏன்னா ரொம்ப மயக்கம், ஆல்மோஸ்ட் மயங்கிட்ட ஃபெயில்ட் ஆகிட்டாரு. இந்த பக்கம் மின்ஸ் அவர் சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ பின்னாடி லாயர் வந்துருக்காரு. அவர் வந்து பார்க்குற நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த போலீஸ்கிட்ட மின்ஸோ தான் என் ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் என்னோடய ஒய்ஃப் சார் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அஃபேரில் இருக்கான்னு சொல்கிறாங்க. வாட் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆமாம் சார் அதை நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு, ஆனால் என்னால் அது போகிறதுக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அந்த ரீசனால் தான் அப்படி பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவன் சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு ஒரு மாதிரி சிம்பதி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் நிறைய லவ் கொடுத்தேன், நிறைய கேர் கொடுத்தேன், பட் ஹீஸ் லவ் வித் ஹிம், ஹீஸ் அஃபர் வித் ஹிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மை பற்றி அவன் தப்பாக சொல்ல. இப்போ அந்த மாரி பார்க்குறாங்க. நோ சார் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸ் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ மேடாண்டி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்காக இந்த பையன் வந்து இந்த மாதிரிலாம் விட்டக்கூடாது சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஜிம்மு அப்பாவி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சார் பாருங்கள் இந்த பையன் இந்த மாதிரி மேரேஜ் பண்ண நடந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஜிம்மி லைஃப் நடந்து எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் போலீஸ் ஆஃபீஸ் இருக்காங்க, போய்ட்டு ஜிம்மி ஷர்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி ஷர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு அவர் உடம்புல எவ்வளோ காயங்கள் இருக்குது. பார்த்துட்டு போலீஸாக மௌத்த கை வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் டீமா அப்படியே சைக்கோ மாதிரி ஒரு பார்க்குறான். இப்போ ரொம்ப அந்த பாசம் பார்க்குறாங்க. சரி ஒரு சைக்கோ பார்த்து அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அவன் ஒரு பாசம் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவன் ஈகோ டச் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவான். சின்ன வயசுல அறுபது இருப்பான். இவன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் தெரியாமல் இவன் மேலே விதிச்சிட்டான் இருக்காங்க, அவன் மண்டையும் உடச்சவன் அப்படி சொல்லிட்டு கொரியாவில் நடந்ததுலாம் எல்லாத்தையும் நம்ம மைடாண்டி சொல்லிடுறாங்க. அவங்க ஒரு மாதிரியா எடுத்து என்ன சொல்லி கேட்குறாங்க, இவங்களுக்கு எப்படி மேரேஜ் வேணும் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த பையன் அவங்க வெளியே விடலை. இந்த பையன் டிவோர்ஸ் கேட்டாங்க, பிரிஞ்சிடலாம் சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து விடவே மாட்டேன், நீ என் கூட சேர்ந்து வாடலனாலும் பரவாயில்ல, என் கூட லைஃப் லாங் இந்த ஹெல்லை நீ அனுப்பிச்சுவாங்கன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த மைடாண்டி எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லாயர் எடுத்து வாக்குமூலம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபத்து இந்த மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்த லாயர் போலீஸ்கிட்ட ஜிம்முக்காக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாசனை வந்துட்டு இந்த சிம்பிள் காமிச்சாங்க, நான் ஆபத்து இருக்குதான் என்ன சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அந்த லாயர் சொல்ல அவங்களுக்கு நியூசிலாந்து போலீஸ்க்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லா எவிடன்ஸுமே ஜிம்மிக்கு ஃபேவராக தான் இருக்குது, அந்த வீட்டில் நடந்தது. இப்போ அந்த சிசிடிவிலாம் இருக்குது, வீட்டில் சிசிடிவியில் அது செக் பண்ணி பார்க்குறாங்க. தன்னை மேடாக நீ ட்ரீட் பண்ணது அவன் அடிச்சு கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அப்போ பார்த்து சரிப்பான், அதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு மாட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சென்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேலே பண்ணி சென்ட் பண்ண அப்பா அம்மா துடிச்சு போயிட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. துடிச்சு போவாங்களா இல்லை இப்படி தான் பணக்காரங்க மேரேஜ் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா பணத்துக்காக தானே மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஒன்றா சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி திட்டிருப்பான்.
எடுத்திருப்பான், அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அருண் சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்சோவை பார்த்து கேட்குறாங்க. மின்சோ அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது அந்த ஒரு போலீஸ் பார்க்குறாங்க, டாக்டர் கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் கால் பண்ணுறாங்க, 2 பேருமே அட்மிட் பண்ணிடுறாங்க. ஜிமின் அண்ட் ஜே 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம மின்சோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. மின்சோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜே மேலேயும் வந்துட்டு கேஸ் இருக்குது. ஏன்னா ஜே இந்த மாதிரி என்ன தொடர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கா சொல்லிட்டு மேடாண்டி சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவன் ட்ரீட்மெண்ட்லேருந்து கியூர் ஆனாலும் அவன் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு பர்சன் இந்த மாதிரி தப்பாக பார்த்தது தப்பு, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணது சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபைல் ஜிமின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு 1 டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபைலில் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஜிமியோட அப்பா அம்மா மின்சோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. மேடாண்டிட்டு இருக்காங்க. இப்போ மேடாண்டிட்டு போயிட்டு மின்சோட அப்பா அம்மா தான் இங்கே பாரு என்ன சொல்கிறது இல்லையா கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன எதனா பண்ண கூட பயம் இல்லை. ஜிம்மில் என்ன பண்ணுறது பயம், நீங்கள் ஷூட் பண்ணுவாங்க சொல்லிட்டு எனக்கு அது பயம். அடிக்கடி கண்ணை வச்சுட்டு மாட்டிருப்பாரு ஜிம்மினை. ஷூட் பண்ணுறவா இந்த ஷூட் பண்ணுவா சொல்லிட்டு கேட்பான். சைக்கிள் மாதிரி சம்டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு. அப்போல்லாம் அந்த ஆண்டி தான் கொஞ்சம் சேவ் பண்ணுவாங்க ஜிம்மினை. நான் பயந்துட்டேன், எனக்கு தைரியம் இல்லை ஜிம்மி விருடில் போய் நினச்சிட்டா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, இப்போ குழந்தை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அந்த மேலாண்டி பார்க்குறாங்க. எங்க உங்கள் பையன் எத்தனை டைம் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி டேரக்டாக சொல்லிப்பாங்க, கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்தா கூட தெரியல, மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு என்ன சொல்லவே தெரியல. இந்த பக்கம் லாயர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிம்மில் வந்துட்டு போட்டு கூட்டிகிட்டு போகல, நான் ஜிம்மோட சுச்சுவேஷன் அவர் வண்டியில் அஃபெக்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜட்ஜி இங்கே வந்திருப்பாங்க. அந்த நியூஸ்லாண்ட் போட்டுப்படி அந்த லா படி அவங்க சம் பேஷன் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதில் ஹாஸ்பிட்டலே வந்துட்டு அவங்க வாக்குமூலம் கேட்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அவர் பக்கத்தில் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிடுறாங்க தான் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து லைஃப்பை லீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் ஒய்ஃபு கேட்டது. ஆனால் அவன் ஒய்ஃபை பார்க்க மாட்டேன், எப்போவுமே நான் மேடை தான் ட்ரீட் பண்ண சொல்லிட்டு அவர் சொன்னது. அவருக்கு உடம்புல இருக்க அந்த காயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. மீன்ஸ் வந்துட்டு ஒரு 5 years வந்துட்டு ஜெயிலில் இருக்கணும், அப்புறம் சம் ஃபைன் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸில் பேப்பர் சைன் வாங்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் எதுவும் கிடையாது, ஜிம்மின் வந்துட்டு சிங்கிள் மேலே இருப்பாங்க, இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்கிட்ட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு லீகலாக வந்துட்டு கேஸ் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் கூப்பிட்றாங்க. ஜிம்மி வார்த்தை கூட பேசல. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட பாஸ்போர்ட் கூட போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஜிம்மின்ட்ட. ஏன்னா அவங்க வச்சுருப்பான், அவங்ககிட்ட வந்து வாங்கியிருப்பாங்க. இனிமேல் உங்களோட ஃப்ரீடமாக இருக்கலாம், ஓகேவா, அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மி வந்து வாங்கிக்கிறாங்க. ஜிம்மி வந்து இதே பிளேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறது, கொரியாக்கில் போகல, இங்கே இருக்கணும், இங்கே ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நியூஸில் நான் பார்த்தே கிடையாது. ஆனால் அவருக்கு வந்துட்டு இங்கே இருக்கணும், நம்ம எல்லாமே கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து நம்மளாம் வாழணும், யாரும் நம்பக்கூடாது, லவ் கேர் அஃபெக்ஷன் எதாவது தேவையில்லை, நம்ம லைஃப் வந்து லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மி வந்துட்டு அந்த வீட்டை தான் அவரோட திங்ஸ் எல்லாமே அவங்க விட்டுறாரு. எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. பாஸ்போர்ட் மட்டும் வாங்கிட்டு அவங்க அப்பா மட்டும் வந்து பேசுகிற மின்சோட அப்பா மட்டும் ஜிம்மிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிச்சிட்டு சொல்லிட்டு ஜிம்மினும் எதுவும் சொல்லாமல் அப்படி வெளில வந்துருக்காரு. வெளில வந்துட்டு அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு வீட்டை எடுத்துட்டு அவர் லைஃப் வந்து லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இருந்துருக்கான். ஏன்னா இப்போ மின்சோட ஜெயிலில் தான் இருக்கான். ஜிம்மின் அதுக்கப்புறம் மின்சோட பார்த்ததும் கிடையாது, மின்சோட ஜிம்முக்கு இந்த ஆபத்து வந்ததும் கிடையாது. ஜிம் அப்படி ஒரு எப்படின்னா ஒரு பேஜுக்கு தான் வந்திருப்பாங்க, பேயிங் கெஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வந்திருப்பாரு. அப்படி வந்து பார்க்கும்போது தான் நம்ம ஹாஜர் வந்திருக்காங்க. அவங்க ரூம்மேட்டாக அவங்க ரூம் ஷேர் பண்ணுறாங்க. ஜிம்மி கையில் கொஞ்சம் அமௌண்ட் வந்துருக்கும், அதை ஆண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் வச்சு தான் வந்து வந்திருப்பாரு. வந்துட்டு இந்த ஸ்டே பண்ணிப்பா ஜாப் தேடணும், அப்படி சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு ஜாப் தேட ஸ்டார்ட் ரெடி பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு கம்பெனி ஜாப் கிடச்சிருக்கும். அதுதான் இந்த கெமி குரூப், ஓகேவா, நம்ம டேவோட கம்பெனி. இந்த ஜாப் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்மி கொஞ்சம் கொஞ்சமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாரு. அவர் வந்து ஃபிசிக்கலாக க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கும். சேம் டைம் இப்படியே இருந்தாலும் வீக் ஆகும் சொல்லிட்டு அவர் ஒரு ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு ஜாப்புக்கும் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவராக வாழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் ஃப்ரீடமாக ப்ரீத் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம ஹாஜன் அதுக்கப்புறம் ஜிம்மினோட 1 day ஜிம்மி குளிச்சுட்டு சொல்ல வந்தப்போ ஒரு பாடி பார்த்துருப்பாரு. பயந்துருப்பார் ஒரு செகண்ட். என்னன்னு கேட்கும்போது ஜிம்மின் ஹாஜன் எல்லாத்தையும் மனசோட சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு பர்சன்ட் நம்ம சொல்லணும்னு தோணுங்க. அப்படி ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் நம்ம ஜிம்மின் ஹாஜனை பார்த்துருப்பாங்க. ஹாஜனுக்கு எல்லாமே தெரிய வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுலாம் தெரிஞ்சுக்கும் போது, இதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த கஷ்டமும் இருக்காது, உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கம்ஃபர்ட் சொன்னால் மாறி இருப்பார். ரொம்ப நேரம் பார்த்து டேக் கேர் பண்ணிப்பார். ஜிம்மின் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு கவுன்சிலிங் கூட எடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் நம்ம ஹாஜன் தான் கூட்டிகிட்டு போவாங்க. கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக தேவை, ஏன்னா வெளில வந்து வாழணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. ஜிம்மினுக்கும் கான்ஃபிடண்டாக இருப்பார், நம்ம லைஃப்பில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நம்ம ஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாரு. ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் பெட்டராக, முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காரு. அவர் ஸ்கின் தான் கொஞ்சம் தலைமுறை இருக்குல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. சில தலைமுறை ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 7 month தானே ஆகுது டிவோர்ஸ் கிடச்சி. அதனால தான் இப்போ வந்துட்டு 7-9 months இருக்கும், ஓகேவா. ஃபுல்லாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் க்யூர் ஆகிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ காய்க்கும் டேக்கும் பயங்கர ஷாக் ஆகும், நம்பவே முடியல. சொல்லுங்கள், ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு கொரியாவை சேர்ந்து ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எத்தனை டைம் கஷ்டம்னு சொல்லிட்டு என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இதெல்லாம் சரியாயிடும், 1 day சரியாக சொல்லிட்டு என்ன இப்படி பேசி என் லைஃப்பை எல்லாம் மாற்றினாங்க தெரியுமா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட சொல்ல நிறையவே இல்லை. ஒரு டைம் அவங்க என்னது பார்த்துருந்தாங்க அப்படின்னாக்கா, என் சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா, நான் இருக்கேன், நீ என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு டைம்
அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா நான் இப்படி ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பேன். நீங்களே சொல்லுங்கள், நான் எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பேன்னு சொல்லுங்கள். இனி ஒரு பர்சன் எங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? என் லைஃப் ஆல்ரெடி ஹெல்ல இருக்குது டைம். இதுக்கப்புறம் ஒரு பர்சன் நீங்களே சொல்லுங்கள், என் பாடி எப்படி சொல்லிட்டு இப்போ ரொம்ப டே பார்க்குறாங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல தோணும். அவருக்கு ஜிம்மை ஹக் பண்ணுறாரு, ஜிம்மி டேவை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே கேட்குறத டே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டீங்க பாரு, உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு ஓகேவா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஓகேவா? நான் எப்பயும் நியூஸ் பேப்பரில் கூட சில விஷயமே கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் லைஃப்பில் உனக்கு நடந்துக்குன்னு கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. சரியா, எனக்கு கேட்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி உனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க, எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கும் சொல்கிறாங்க, நீ அவனை என்னை வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணது. ஏன்னா அப்படி கிடையாது ஓகேவா? உனக்காக என்னன்னாலும் பண்ணுவோம், எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகும் ஓகேவா? நீ என்ன நீ வந்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் உன் பின்னாடி தான் வருவேன் ஓகேவா? என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு யங் ஐ லவ் யூ, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் யங் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இதே ஆஃபர் தான் இருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், சின்னதாக கூட உங்களை எதுவும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே இருப்பேன். என்னைக்கு உனக்கு இன்னொரு பர்சனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், நமக்கும் லைஃப் இருக்குது. இப்போ எப்படி உன் லைஃப் நீ ஸ்டாண்டர்டாக வாங்கன்னு நினைக்கிறியோ, ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோ அதே மாதிரி என்னைக்கு உனக்கு ஒரு லைஃப் வேணும், உனக்கு லவ் வேணும், உனக்கு ஒரு கேர் வேணும்னு சொல்லிட்டு தோணுதோ அன்னைக்கு இந்த டைம் இருக்குது ஓகேவா? டைம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மி வந்துட்டு எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா? இதுக்கப்புறம் கிட்ட பண்ண வர மாட்டேன். எப்போ நீ சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறியோ, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு டே கிட்ட வரையும் அது வரைக்கும் டே வெயிட் பண்ணுற ஓகேவா? டே உன்னோட 10 ஸ்டே தலைதான் இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு லைஃப் கொடுக்குன்னு தோணுது. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் கூட ஒரு லைஃப் வாழ்ந்து தோணுது. உனக்குன்னு ஒரு ட்ரீம் வந்துருக்குள்ள சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அவருக்கு ஏன்னா ஜிம்மிக்கு ஒரு ட்ரீம் வந்துருக்கும். தன் ஹஸ்பண்ட் கூட அவனா ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பேர் பார்ட்னராக உட்காந்து பேசணும், ஹெல்ப் பண்ணிக்கணும். நிறைய ட்ரீம் வந்துருக்கும். அந்த ட்ரீம் எதுவுமே இப்போ இல்லை. ஜிம்மி கிட்டானா அந்த ட்ரீம் அகைன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் மாட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஒன்று தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சான்ஸ் வந்து 2 இருக்குது ஓகேவா? செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரீம் டே சொல்கிறாங்க. இப்போ காய்க்குமே தான் தோணுது. காய் பார்க்குறங்கிட்டே அவங்களுக்கு டைம் சொல்கிறாங்க. ஏன்னா காய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இப்படிலாம் ஒரு பர்சன் வந்து ஒரு ஹார்ட் பண்ணியிருப்பானா, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான். இன்னொரு பர்சன் வந்து டச் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜேவும் சரி மின்சாவும் சரி 2 பேரும் ஜெயிலில் தான் இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு இப்போ டேவும் காய் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ காய் ஆஷன் போயிட்டு ஜிம்மி ஷர்ட்டை பிடி விடுறாங்க, போகலாம் சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சுட்டு அப்படியே அவங்க ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வெளில வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை பற்றி யோசிச்சு நல்லா ஹெட்லாம் லைட்டாக பெயினாக இருக்குது. இப்போ ஆஷன் பார்க்குறாங்க, வீட்டுக்கு போகலாமா அது கேட்குறாங்க. இவங்க 2 பேர் தனியாக ரூம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பேஜ் விட்டு வெளில வந்துட்டு தனியாக ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இல்லை சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு அவருக்கு லீவ் போட செலவு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப டேஸ் வருது ரூமில். அவர் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லைடா அவனை ஏன்டா அவன் ஃபுல்லாக கஷ்டப்படுறான், பிடிக்கலன்னு சொல்ல அவன் அனுப்பியிருக்காள், ஏன்டா அப்படி டெய்லி இந்த மாதிரி ஒரு நிறைய வேதனை சொல்கிறாங்க. பாடா சரியாயிடும் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் மீட் பண்ண முடியுமா கேட்குறாங்க. அது தெரியலடா சொல்கிறாங்க. அவன் மீட் பண்ணுன்றா சொல்கிறாங்க. சரி அரேஞ்ச் பண்ணுற சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிமின் அந்த ஜிமின் அண்டு ஹாஜன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்டேஸ் போயிட்டு இப்படி ஆச்சுட்டே அதுக்கப்புறம் ஜிமின் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஜிம்மில் அப்படி செக்யூரிட்டி ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாரு. வேறு எதுவும் பண்ணலாட்டே வந்து சுத்தமாக ஜிம்மிட்ட நார்மலாக கூட பேச மாட்டாரு. நார்மலாக ஒரு ஒர்க்கை மட்டும் தான் வாங்கிக்கிறாரு, வேறு மற்றபடி எதுவும் பேசுறதில்ல. ஜிமினிக்கு ஒரு கடத்தில் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின்ட்ட போயிட்டே பார்க்குறாங்காட்டே அந்த ஜிம்மில் பேச கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, அமைதியாகவே இருக்காரு. என்னென்ன இருக்கா அவன் வந்து நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. அவன் ஃபாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை நம்ம வந்துட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து சின்னதாக கூட அந்த மாதிரி நடந்துக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப ஜெயினா அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க்கு வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது டேஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டே ஜிமிட்ட லெவலாக கன்ஃபியூஸ் பண்ணி 1 இயர்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ ஜிம்மினும் வந்து அதுக்கப்புறம் டேக்கிட்ட பேசவும் இல்லை. அவங்க டைம் போயிட்டு இருக்கு. காய்க்கு ரொம்ப பாவமாக இருக்கு டேவை பார்க்க. ஏன்னா டே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. ஆனால் வெளில காமிச்சிக்கல, அவ்வளோதான். அவன் டைம் எடுத்து விட்டுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு 1 இயர் மேலே போனதுனால இப்போ நம்ஜின் வராங்க ஆஃபீஸ்க்கு. நம்ஜின் 1 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தனால ஜிமின் பார்க்குறாங்க. நம்ஜின் சார் சொல்கிறாங்க, ஜிமின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கான் சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படி உள்ள வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. டிசைன் காய் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு அகை நானே சிஓ ஆக போகிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்க்குறாங்க. ஆமாம் அகை நானே உங்கள் எல்லாருக்கும் சிஓ ஆக போகிறேன். ரீசன் வந்துட்டு நான் என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தேன். அவங்க வந்து இப்போ பேபி டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க சேஃபாக இருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு என் ஃபேமிலி மூவ் ஆகிருக்கேன். இனிமேல் நான் தான் அங்கே சிஓ இருக்க போகிறேன். இப்போ நாங்களே உங்கள் கரண்ட் சிஓ நாங்களே யங் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் கொரியா போயிடுவாங்க சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. அப்படி ஜிம்மி பார்க்குறாங்கட்டு எதுவும் சிலம்பி கேஷ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ நல்ல பாஸாக இருப்பா நினைக்கிற அவர் சொல்கிறாங்க. ஆமாம் சார் உண்மையாக நல்லா ரொம்ப நல்ல பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துடலாம், மணிக்கு டுடே ஈவினிங் சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்துடலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஃபைனா ஈவினிங் சென்ட் ஆஃப் பார்ட்டி வைக்கிறாங்க. ஜிம்மிட்டே அமைதியாக இருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹாஜன் பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க, என்ன ஹாஜனா சொல்கிறாங்க. போய் பேசுங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க. நான் போய்
என்னோட பேச முடியும் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா பேசுகிறா ஒரு பாவம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி வந்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பிட்டு வராங்க. என்னாச்சு காய்ஸ் அப்படி சொல்கிறாங்க. உண்மை சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணாங்க சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹாஜி தான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ அவரும் வந்துட்டு சரி ஓகே எனக்கு அஃபோர்ஸ் பண்ணல. இப்போ ஜிம்மி அமைஞ்சிருக்காங்க. டே மட்டும் ஒரு பக்கம் ஓரமாக விளையாண்டுருக்காங்க. ஜிம்மி கிட்ட போகிறவங்க கிட்ட போயிட்டு பேசலாம் தோணுது. வேண்டாம் சொல்லிட்டு விட்டு வந்துடுறாரு. பேச தைரியம் கிடையாது. ஒரு போட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஒரு மறந்து வர எப்படி வாங்க போனால் நம்ம மறந்து வர சொல்லிட்டு அவர் விட்டுறாங்களா. டேவும் எதுவுமே சொல்லாமல் அப்படி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ டே போயிட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஜிம்மினுக்குலாம் டேவோட ஞாபகம் அதிகமாக இருக்குது. அவருக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே அவருடைய அந்த தாட் எல்லாமே டே கிட்ட தான் இருக்குது. டேங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்களா, டேங்க எப்படி இருப்பாங்க, டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏழை தெரியல அவரே அறியாமல் அவர் டேவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் டே பண்ண வேறு அப்படி எனக்கு ஒரு பிடிச்சிருக்க சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து லவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வந்து தெரியாது. ஜிம்மி ரொம்ப திட்டிருப்பாங்க. அவனுக்கு அறிவே இல்லையா, ஏன் முன்னாடி எதுக்கு சுற்றுற, நீ எதுக்கு அப்படி என் வந்துட்டு இருக்க, எனக்கு பிடிக்கிறா ஒரு பாஸ்லாம் என்னாலும் பண்ணுவேன் சொல்லி ஜிம்மி டேவை நிறைய திட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ ஜிம்மி ஒரு மாதிரி இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் டேவை பார்க்குற மாதிரி இருக்குது. அவரால் மைண்ட் விட்டு அவர் எடுக்கவே முடியாது அவரோட மெமரிஸ். ஒன் ஃபைன் டே ஜிம்மி ஒரு மாதிரி இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு சொல்லிட்டு லீவ் போட்டு அவர் மட்டும் பீச்சில் போய்ட்டு ஸ்டோன் பீச்சில் உட்காடுறாங்க. அவருக்கு ரொம்ப சேடாக இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லி ஜிம்மி நினைக்கிறாங்க. இப்போது ஒரு வாய்ஸ் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். இப்போ ஜிம்மிக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுது. திரும்பி பார்த்தாக்கா நம்ம டே நின்றுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன், ஓகேவா, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்குது. 2 இயர்ஸில் எப்போயாவது என்னை பற்றி நினைப்பியா, எப்போயாவது என்னை பற்றி ஃபீல் பண்ணுவியா, எப்போயாவது நான் பக்கத்தில் வந்து ஆசைப்படுவேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு விட்டு நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன். இனி ஒரு ஆஃபீஸுக்கு ஓகேவா, நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. ஏன்னா எனக்கு இங்கேருந்து போக மனசு இல்லை. யாருன்னு சொன்னாங்க நான் பார்த்துட்டு நீ போக சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ் நான் பார்த்துட்டு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்துட்டு சொன்னேன் இது எனக்கு பர்சனல் அங்கே ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். என்ன ஒர்க்குன்னு கேட்டாங்க. நான் சொல்ல ஓகேவா சொல்லலை. ஏன்னா என் பேபி எடுத்து சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நினச்சேன். ஆனால் இவ்வளோ டைம் எடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் டேஸில் புரிஞ்சுப்பா, என்னை தேடுவா, எனக்கு கால் பண்ணுவா கூட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 1 டே கூட கால் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் கூட போடவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருக்குன்னு தோணுச்சு ஓகேவா. அதனால தான் பக்கத்தில் இருந்தேன். எப்போவுமே லாங்கில் தான் பார்த்துட்ருப்பேன். ஆமாடா டே வந்து கொரியாலாம் போகவே இல்லை, இங்கே தான் இருந்துருப்பாரு. ஆனால் ஜிம்மினி கண்ணில் பட்டிருக்க மாட்டார். ஏன்னா காய் சொல்லிப்பாங்க நீ அவன் கண்ணில் படாமலே இருடா, 1 டே அவனுக்கு வந்து ஃபீல் ஆகும். மேபி அவனுக்கு வந்து ஒரு லைஃப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சானா கண்டிப்பாக அவன் ஃபீல் பண்ணுவான், அவனை பற்றி யோசிப்பான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதனால டேவும் அப்படியே இருந்திருப்பாரு. ஈவன் அவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணால் கூட அவன் இங்கே இருக்குன்னு தான் முடிவு பண்ணிப்பாரு. அட்லீஸ்ட் ஜிம்மினி பார்த்துட்டு அந்த ஹாப்பினஸ் போகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே அப்படி சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அதே டேவா அப்படி தான் இருக்குது ஓகேவா. எனக்கு ஒரு சான்ஸ் தருவீங்களா ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்கிறாங்க எனக்கு ஒரு சான்ஸ் தருவீங்களா, எனக்கு உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது, நிறைய லவ் பண்ணணும், நிறைய ஹக் பண்ணணும், நிறைய வந்துட்டு பேசணும், நிறைய சண்டை போடணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், சான்ஸ் தருவீங்களா அப்படி கேட்குறாங்க. நான் உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், அது எனக்கு தெரியல, உங்கள் ஃபேட்டு என் கூட இல்லாமல் இருக்கலாம் மேபி ஃபஸ்ட் டைம். இப்போ உங்கள் ஃபேட்டு என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. சம்டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் எழுதுறது கொஞ்சம் தப்பாகிடும், செகண்ட் டைம் அடிச்சுட்டு எழுதுறப்போ கரெக்டாக எழுதுணும்னு நினைக்கிறேன். அப்படி கரெக்டாக எழுதி இப்போது நானாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சான்ஸ் தரீங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நான் நேரில் ராஜா டே தான் நேரில் பண்ணாங்க. டேன்னு சொல்கிறாங்க. இல்லை மேரிமி ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மிக்கு மாதிரி டே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜிம்மி இப்போ டேவை லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயம் அக்செப்ட் பண்ணிக்கிறது பயம் அவங்க பயந்துட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க எனக்கு ஒரு சான்ஸ் என் நம்பிக்கை இருந்தால் என் ஐஸை பார்த்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க எஸ் சொல்லி ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பர்சன் ஹேண்டில் பேபி செஞ்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஐம் நம்ஜின் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் நம்ஜின்னு இருக்காங்க, ஹாஜு நிற்கிறாங்க, காய் நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. நீங்களா சொல்கிறாங்க நீ டேவை தேட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியும் ஓகேவா. உங்களோட மனசு டேவை தேடுது, டே வேணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறேன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா. நான் நம்பிடுங்க இங்கே வந்தாங்க. அப்போ தான் நான் இங்கே வந்தேன்ல, அப்போ நான் கேட்டேன் டே எவ்வளோ மார்க்கா சொல்லிட்டு. அப்போ காய் உன் விஷயத்தை அவள் லைஃப் நடந்தது சொன்னான் ஓகேவா. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. ப்ளீஸ் நம்ம ஜிம்மி புரிஞ்சுக்கோ ஓகேவா. லைஃப் இதோட முடிய போகிறல, உன் லைஃப் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. உன் லைஃப் நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. நான் ஃபஸ்ட் டைம் உன் லைஃப் இப்படி ஆயிருக்கலாம், ஆனால் செகண்ட் டைம் இப்படி நான் இல்லை உனக்கு அகைன் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ ப்ளீஸ் ஜிம்மி அப்படி சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு டேஸ் வந்துட்டு கதை சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் சொல்கிறாங்க எங்களை பற்றி யோசிக்காது ஓகேவா. எங்கள் அப்பா அம்மாவை எங்களை பற்றி யோசிக்காது. உனக்கு பிடிச்சிருக்கா உன் டேவை, உன் டேக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. எங்களுக்கு கூட பிடிச்சிருக்கு ஓகேவா. ஆனால் நாங்கள் யாரும் கூட வாழ போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு பிரதர் ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான், ஒரு ஃபேமிலி மாதிரி பார்ப்போம் அவ்வளோதான். அவன் தான் ஹஸ்பண்ட் ஓகே, அவன் தான் பார்ட்னர் ஆகணும் ஓகேவா. அவன் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கியா இப்போ நான் சொல்லிச்சு மீன் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு ஃபீல் பண்ண அவங்ககிட்ட போய் பாரு. உனக்கு எந்த டிஸ்கஸ்டிங்கும் இல்லாமல் ஒரு அவரை பார்த்து சொல்கிறாங்க பாரு உனக்கே தோணுதில்ல. அவன் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி வாட்ஸ்அப் கூட அவங்ககிட்ட யூஸ் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறல, அப்போ நீ போய் பாரு, நீ போய் பேச சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்டே நீர்கள் கூட இல்லை அவர் எங்கே வச்சு நின்றுருக்காங்க. ப்ளீஸ் ஜிம்மி மேரிமி ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சொல்கிறாங்க நீ மட்டும் தான் டிசர்வான பர்சன் நினைக்கிறேன் ஓகேவா. எனக்கு நீ வேணும், எனக்கு ரொம்ப நிறைய ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும், நிறைய ஆசையாக இருக்குது, நிறைய ட்ரீம் வச்சுருக்கேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க.
எனக்கு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஓகேவா, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. இப்போவே ஆல்மோஸ்ட் நான் அங்கிள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறேன், ஃபீல் பண்ணுறேன் ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத, பேபி பிறந்ததுக்கப்புறம் கூட நீ என்னால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜிமிக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் பேபியில் பெற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்லி மேரிமே அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. ஜிமின் டேவோட ஐஸ் பார்க்குறாங்க. டேவோட ஐஸில் பியூராக சாஃப்டான ஒரு லவ் மட்டும் வேறு எதுவுமே தெரியல. ப்ளீஸ் நம்ம ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிமின் டேவோட மேரேஜ் ஃபைனலாக வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஓகேவா. 2 days ஆஃப்டர் இந்த ஜிம்ல அப்பா அம்மா இருக்காங்க, டேவோட அப்பா அம்மா இருக்காங்க. ஜிம்ல அவங்க அப்பா பேச மாட்டாங்க. ஆனால் ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க கண்ணு தப்பு இல்லையா, ஃபஸ்ட்டு பையன் இப்படி தான் பார்த்துருக்கும்ல, மேரேஜ் பண்ணிட்டு அப்படி விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு இந்த கோவத்தில் இருந்திருக்காங்க. ஜிம்ல அப்பா அம்மா பெருசாக எடுத்துக்கல. ஹாஜன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜிம்மில் ஒரு பையனை லவ் பண்ணுறா சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க. இப்போ டேவோட அப்பா அம்மாவுக்கு ஹாப்பி தான். டேவோட அப்பா அம்மாவுக்கு ஜிம்மோட பாஸ்ட் தெரியாது. பட் அவங்களுக்கு டேவ் யார் மாதிரி சொல்லிட்டு ஓகே தான், அவங்க ஹாப்பியாக தான் போக சொல்லிட்டு அவங்க விட்டுருப்பாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேர் மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஜிம்மோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கிளம்புறாங்க. கிட்ட தான் நிறைய பேசியிருப்பாங்க. என் பையனை பார்த்துக்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிம்மோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா ரெடி அவங்க போயிடுறாங்க. இது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. நைட்டு ஒரு ரூமில் வெட்டிங் நைட்டு தானே ரூம் தான். இப்போ நம்ம டே தான் உள்ள அனுப்பிச்சாக்குறாங்க. ஜிம் நவசாக உட்காந்துருக்காங்க. டே கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் ரூம் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகேவா, என்கிட்ட ஃப்ரெண்டாக எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ட்டு நிறைய பேசணும், நிறைய ஃபைட் பண்ணணும் ஓகேவா, நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்ததை தவிர நிறைய பேசல, நம்ம பேசாமல் கொஞ்சம் டேஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் தள்ளியே போயிட்டேன். அதனால் இதனால நிறைய பேசணும் ஓகேவா, நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய கம்ஃபர்ட்டாக ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது லைஃப்பில். என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு தேவைப்படி இப்போ எல்லாமே தெரியும். அதை சொல்கிறாங்க. எனக்கு நிறைய விஷயம் மட்டும் பேசணும் வா சொல்லிட்டு ஜிம் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. டே ஜிம்மு குண்டியில் பண்ணுறாங்க. பெட்டு கீழே ஜிம் பார்க்குறாங்க. டே ஏன் என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. இப்போ டே தான் கேளுமா உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க கேளுமா உனக்கு என்ன கேட்கணும் கேட்க சொல்கிறாங்க. டைம் நீங்கள் எனக்கு சொல்கிறாங்க. நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பேன். டாக்டர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பேன். அப்புறம் ஒரு பார்ட்னராக மாறுவேன். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நம்ம லைக் ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் மாறிடுவேன். உனக்கு என்ன தோணுதோ அப்படியே ஓகேவா. உனக்கு என்கிட்ட என்ன பேசணும் பேச ஓகேவா. நான் ஹக் பண்ணி ஃபீல் பண்ணலாம். பட் நீ உனக்கு ஓகேவாக இருக்கணும். உனக்கு ஓகே இல்லை ஹக் பண்ண மாட்டேன் ஓகேவா. உனக்கு ஓகே இல்லைனாக்கா நம்ம ஒன்றா கூட தூங்க வேணாம். உனக்கு எது ஓகேவோ, உனக்கு எது ஹாப்பினஸ் தருமோ, உனக்கு எது கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுமோ அதை மட்டும் சொல்லி நான் பண்ணுறேன். நான் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு பெஸ்ட்டு பையனாக இருந்தாலும் கேட்டேன்னு தெரியாது, ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாக கேட்டால் தெரியாது. ஆனால் என் ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்கும், பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன் ஓகேவா. உனக்கு எல்லா விதத்துலையும் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக நான் இருக்கணும். உனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் மாறணும். உன்னை எந்த விதத்துலையும் வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து டே ஜிம் திரும்பி அழுதுட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இப்போ பாரு அப்படி அழாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை டே என்ன சொல்கிறேங்க பாரு நீ எந்த தப்புமே பண்ணலடா ஓகேவா. இவரை சுற்றி பியோர் சொல்கிற ஓகேவா. நீ தயவு செஞ்சு இதை பற்றி ஃபீல் பண்ணாத, யாரை பற்றி நீ ஒரி பண்ணக்கூடாது ஓகேவா. நீ இந்த வேர்ல்டில் சேஃபாக இருக்க, ஹாப்பியாக இருக்க, நீ ஃபீல் பண்ண ஓகேவா. இந்த மேரேஜ் லைஃப் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நம்புகிறேன் ஓகேவா. அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஹக் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மின் டக்குனு பெட்டோட கீழே இறங்கி அந்த டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் மடியில் படுத்துக்கு வாசல் கேட்குறாங்க. எவ்வளோ நாள் பெஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்கும் அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஃப்ளோரில் டேவோட லேப்பில் ஹெட் வச்சுக்கிறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹேர் ரப் பண்ணி விடுறாங்க. ஜிம்மி அழகாக தூங்கிடுறாங்க. குழந்தையாட்டம் கொஞ்ச நேரத்தில் டே தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. எதுவும் பண்ணவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம ஜிம்மி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்த்தா ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் 1 hour பண்ணுற முடிவு பண்ணிடுறாங்க. ஆஃபீஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம் சொல்லிட்டு 2 பேரும் 1 hour பண்ணிருக்காங்க. ஒரு 6 ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கிட்ட வந்து ஃபோர் கிஸ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்து டே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுமா, நான் போகிறேன் ஓகேவா. நீ நல்லா பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. டேக்கிற மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி நீங்கள் ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் வேணாம் ஓகேவா. எனக்கு மார்னிங் பசிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. நான் அங்கே போய் கூட பார்த்துக்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் ஓகேவா. நீ எதுவும் ஒர்க் பண்ண வேணாம் ஓகேவா. மெதுவாக இந்த டே சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு ப்ராப்ளமே இல்லை ஓகேவா. ஜஸ்ட் ஒரு மார்னிங் கிஸ் மட்டும் தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஓகேனா சொல்கிறாங்க. ஜிம்மின் டே பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. ஓகே இது போகுது எனக்கு ஓகேவா, நான் போய்ட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மி டேவும் கிளம்பி போயிடுறாங்களா. டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி நின்றுக்கிறாங்க. அப்படி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு டார்க் ரூமில் இருந்துட்டு சடனாக ஒரு வெளிச்சமான ரூம் போனால் எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது வீட்டை ஓப்பன் பண்ணும்போது. இதுக்குள்ளே அவர் வந்து அந்த வீட்டையும் இந்த வீட்டையும் நினச்சி பார்க்கும்போது
ஜிமின் பார்க்குறாங்க நம்ம பாஸ்ட்டை மறந்துட்டு நியூ லைஃப் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. வெளிச்சமாக அழகாக இருக்குது. இப்போ எல்லா ஒர்க்கையும் அவர் பண்ணுறாரு. இங்கே மெயிலாக இல்லை, ஜிமின் அவர் ஒர்க்கு அவரே பண்ணுறாரு. அவர் ஹாப்பியாக இருக்குது. இது வந்துட்டு அவர் வந்து அவருக்கு வீடு, தன் ஹஸ்பண்டுக்காக தனக்காக அவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் பண்ணுறாரு. பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு கீழே காஃபிலாம் வந்து மேக் பண்ணிட்டு அங்கே சின்ன செடியெல்லாம் செடியை வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்முக்கு ஜிம் பார்க்குறாங்க. கால் ஹாப்பின்னு இருக்குது. நம்ம டே வந்து நேம் சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பண்ணுற ஹலோ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன பேபி எந்திரிச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. நான் ஏஞ்சிட்டா சொல்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டா இப்போ தான் குடிச்சா சொல்கிறாங்க. ஓகே சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ணி சாப்பிட்றே அவர் கேட்குறாங்க. இல்லாட்டி என்ன பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் சாப்பிடணும். ஓகேவா சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஓகேவா லஞ்சுக்கு நான் வீட்டுக்கு வரேன். நம்ம 2 பேரும் எங்கன்னா வெளில போகலாம் ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் போகலாம் ஓகேவா, கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், நம்ம போய் சாப்பிட்லாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே டே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போது அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கிறா. டே எவ்ரி டே ஜிம்மில் போய் வீட்டுக்கு வந்தாலே அவ்வளோ கம்ஃபர்டாக இருப்பார். இன்றைக்கி டே உனக்கு எப்படி போச்சுன்னு ஜிம்மின் அவரை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்பாரு டே எப்படி போச்சு வீட்டில். ஏன்னா ஜிம்மி ஒர்க் போகிறது வீட்டில் தான் இருக்காரு. ஏன்னா ஜிம்மின் கொஞ்சம் டேஸ் தான் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. டிப்ரெஷனாக ஆயிருப்பார் இல்லையா. இப்போ வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு தோணுது அவருக்கு. அதனால் நம்ம டே வந்து வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஜிம்மினுமே வந்து ஓகே சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்காரு. இப்போ டேவும் ஜிம்மி வெளில போயிருக்காங்க. ஒரு பீச்சில் தான் டே உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. நீ ஓகேவா இருக்கேம்மா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது. நீ ஓகேவா கேட்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டே. என் லைஃப்பில் எல்லாமே இருக்குது. எனக்கு எதுவுமே வந்துட்டு பெருசாக எதுவுமே நான் ஆசைப்படலை. நான் நிம்மதியாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அந்த நிம்மதி எனக்கு நிறையவே கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் எங்கே போகிறாலும் என்னை சேஃபாக என்னை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. என்னை யாரும் டச் பண்ணாத மாதிரி, என்னை யாரும் பேடாக பார்க்காத மாதிரி, எனக்கு இது மாதிரி பேடாக டச் பண்ணாமல் ஃபீல் பண்ணாமல் நான் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. பெட்டில் தூங்கும்போது கூட சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் ஒரு பர்சன் தூங்குறாங்க. லைக் இது நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அம்மான்ற தாண்டி ஒரு வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறது அந்த அம்மா கிட்ட தான். ஆனால் அந்த அம்மாவும் தாண்டி ஒரு வேர்ட்ஸ் இருக்கும்னாக்கா அது எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வேர்ட்ஸ் போதுன்னு சொல்லிட்டு நீ ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. டே உங்களுக்கு ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு இது போதும், இந்த ஹாப்பினஸ் மட்டும் எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக போயிட்டு இருக்காங்க. டேவோட ஜிம்மில் அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்படி இருக்காங்க ஜிம்மி நல்லா இருக்கான்னு கேட்டா இருப்பாங்க. டேவும் நல்லா இருக்கா ஆண்டியில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்படியே அழகாக டேஸ் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 months ஆகிடுச்சு. இன்னுமே ஸ்டில் டேக்கும் ஜிம்மினுக்கும் எதுவுமே நடக்கல. ஜஸ்ட் ஒரு 4 ஒரு கிஸ் தான். அவள் தான் தாண்டி எதுவுமே இல்லை. நைட்டில் ஹக் பண்ணி தூங்குவாங்க. ஃபுட்டு ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணி விடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுவாங்க. அப்புறம் வீக்கெண்ட் ஆனால் நந்தினி எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க போயிட்டு 2 பேரும் அந்த வீட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அவங்க பேபி ஒன்றுக்கு ப்ளே பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு ஃபைனில் ஹாஜின் காயோட மேரேஜ் தான். அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் தாமஞ்சேரி கப்பல்ஸ் தான். அவங்களோட மேரேஜுக்காக தான் வந்துட்டு அவங்க வீட்டில் நின்றுருக்காங்க. எல்லோரும் கப்பல் டான்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே மட்டும் சைலண்ட் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லுமா சொல்கிறாங்க. எனக்கும் டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா பண்ண சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் கூட டான்ஸ் பண்ணுவோம் கப்பல் டான்ஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான். நான் டயர்ட் ஆகிட்டேன் ஓகேவா. நீங்கள் நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன். நான் கேட்டு நான் டயர்ட் ஆகிட்டு ஓகேவா ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் டயர்ட் ஆகிட்டு ஓகேவா. எனக்கு நீங்கள் ஹஸ்பண்டாக என் கூட இருக்குன்னு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க. ரொம்ப பயந்துமே தள்ளி போகிறீங்க சொல்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன், நான் ஓகேவா இருக்கேன் சொல்லிட்டு எனக்கு பயம் போயிடுச்சு ஓகேவா. எப்போ ஒரே மாதிரி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு ஏன் சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவரும் வேஸ்ட் அப்படி ஜிம் போயிடுறாங்க. பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் வேஸ்ட் ஆச்சு. ஜிம் போயிடுறாங்க. ஜிம்மி நடிச்சுட்டே போயிடுறாங்க. நீங்கள் எட்ட போங்க ஜிம்மில் போயிடுறாங்க. ஜிம்மிக்கு காரு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மேரேஜ் முடிச்சு 2 பேர் வீட்டுக்கு தான் வராங்க. காரில் வந்துட்டுருக்காங்க. அக்கா ஜிம் ஃபஸ்ட் போய் காரில் உட்காந்து டே தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து அவர் வீட்டை பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு எல்லா ஹாப்பினஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு 6 months ஆகுது ஓகேவா. எனக்குமே ஆல்மோஸ்ட் இப்போ 27 years பக்கம் ஆகுது. எனக்கும் பேபி வேணும் ஆசை இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. டே கேட்குற கார் பேக் போட்டுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கும் ஆசை இருக்குங்களா பேபி வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு 30 ஏஜ் ஆகிடுச்சு சொல்லிட்டு. அப்போது நம்மளுக்கு பேபி இல்லாமல் இப்போ யோசிக்கிறீங்களா. நீங்கள் பாட்டுக்கு அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படின்னா கொஞ்சம் டேஸ் போனால் எனக்கு ஏஜ் ஆகிடும். ஒரு மாதிரி பேபி பார்த்து கஷ்டமாக இருக்குல்ல சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி இருக்கு உண்மையாக நீ தான் பேச சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம்டே நான் எப்போ ரெடி ஆகிட்டேன் ஓகேவா. நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ டேஸ் எடுத்துப்பீங்க டைம் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ரெசல்ட் போட்டு வின் பட்டுக்கிட்டே வராங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இது காரு நம்ம இருக்குது நம்ம நடு ரோடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ சாரி சொல்லி பார்க்குறாங்க. வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அப்படி வந்துட்டு இருக்காரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாகவே இவன் தான் பேசுகிறானா இல்லை அப்புறம் என்ன அவங்க டே வந்து பயப்படுறாங்க. ஃபைனலாக 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்களா. இப்போ நம்ம டே தான் ஜிம்மி தான் முன்னாடி இறங்கி போகிறாங்க. டே வச்சு டே அவ்வளோ வந்துட்டு டக்குன்னு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்மி நட்டு கூப்பிட்றாங்க. என்னன்ற திரும்பி பார்க்குறாங்க. டே அவ்வளோ ஷார்ட் பண்ண ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி என்னன்ற ஜிம்மி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு மேலே. இப்போ அவர் ஷார்ட் பண்ண ரிமூவ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மி ரூம் டோர் பண்ணிட்டு ரூமை லாக் பண்ணலாம் சொல்லிட்டு போக டக்குன்னு டே வந்து டோரை கேப்பில் லாக் கால் வச்சுருக்காங்க.
இப்போ ஜிம் பார்க்குறேன் என்னன்ற பாரு இப்போ டே உள்ளே வந்துட்டு அவ்வளோ பண்ணுறேன் என்ன அப்படி கேட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. வேஸ்ட்டா நான் வேஸ்ட்டாக கேட்குறேங்க்கா, அது சொல்கிறாங்க. சொல்லலாம் வேஸ்ட்டா அப்படி கேட்குறாங்க. இது போனால் போட்டும் பொறுமையாக போகலாம் நான் அமைதியாக தான் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்ன சாருக்கு முன்னாடியே ஓகே அப்படின்னா என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை என்கிட்ட ஓப்பனாக கேட்டுக்கலாம், நான் சொன்னேன் இப்படி இருந்தால் ஓப்பனாக கேள்வி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எப்படி கேட்பா சொல்கிறாங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்டா நீ நானும் ஒன்று தான் சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வேணாம் உனக்கு ஃபீல் பண்ணி சொல்ல வேண்டியதாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது தெரியுமா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் டெய்லி ஒன்று பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபுல்லாக ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, ஃபுல்லாக ப்யூராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டே பார்க்குறாங்க. ஒவ்வொரு டே ஒன்று பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் வேறு சரி ஓகே பேபி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமே எல்லாம் சொல்லிட்டு நானே எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னை பார்த்து வேஸ்ட்னு வேறு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா. இப்போவும் நான் சொல்லிட்டு சொல்லும்போதே நம்ம டக்குனு ஜிம்மில் போய் அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு இப்போ ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹங்கராக கிஸ் பண்ணுறா சாஃப்டாக. அவர் வந்து ஃபீல் பண்ண மைண்ட் கூட சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே டேவோட ஹேர் ஒரு மாதிரி 2 ஹேண்ட் வச்சு அழகாக கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. லாங் ஹேர் வேறு ரொம்ப அழகாக அவர் ஹெட்டை அழகாக பிடிக்கிறாங்க. பட் டேவோட ஜிம் நெக்கு அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் டே ஃபுல்லாக கிஸ் பண்ணுங்க கிஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் ஃபீல் என்ன வருது. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்னன்னு சொல்கிறாங்க. ஐ நீட் டு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ நிஜமாக சொல்லியிருந்தாங்க. ஆமாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு நீங்கள் வேணும் அவர் ஜிம் சொல்ல. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே எங்கேயாவது சின்னதாக போயிருந்தான்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் ஜிம்மின்ட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு 2 பேருக்கும் வேணும் அப்படின்னு ஃபீல் ஆனதில்ல ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மாதிரி இந்த ஜிம்மின் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. 11 o'clock ஆகுது ஜிமின், அட்லீஸ்ட் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு டேவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடுமா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குது டே சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் என்ன கொஞ்சம் கூட டயர்டே இல்லாமல் இருக்கீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு இப்போ கூட டயர்டாக ஆகலை ஜிம், இனி வேணா இன்னொரு ரவுண்டு கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிச்சிருவேன் போங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் 1 டேயில் எல்லாம் பண்ணிட்டு வாங்க போங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ தானே கேட்ட பேபின்னு சொல்கிறாங்க. பேபின்னு கேட்டு தான் ஒரே டைலாம் நடக்காதுல்ல போங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ சமைக்கிட்ட இருக்கா சார். டே பார்க்குறாங்க. டே போய் ஜிம் லிப் அவுட் பண்ணுறாங்க. ஐயோ ஜிம் தள்ளி விடுறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஓகேவா பாய் அப்படி ஜிம் ஓடி போயிடறாங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. செக்யூட்டாக இருக்காது. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி தான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கேன். லவ் லைஃப்பில் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட், எல்லா பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தானே, இந்த பார்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகுங்களா சொல்லிட்டு நம்ம ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ டீ குடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம குக் பண்ண வாசு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கீழே போயிடறாங்க. இப்போ மெதுவாக ஜிம் போய்ட்டு எஞ்சி போய்ட்டு குடிச்சிட்டு கீழே வராங்க. இப்போ டே தான் அச்சோ ஹேர் வெட்டாக இருக்குது உட்கார சொல்கிறாங்க. ஜிம் போய் உட்காராங்க. டே ஜிம்முக்கு ஹேர்லாம் வைப் பண்ணி விட்டு கட்டி சொல்லிட்டு ஃபோட்டோ வெயிட் பண்ணலாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. டேக்கு ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. ஜிம்மு டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஐ லவ் யூ டே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிம்மின் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருக்கேன். இந்த விஷயம் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடையாது, ஆனால் என் ஜிம்மின் ஹாப்பியாக இருக்கா என் கூட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான். நைட்டு என்கிட்ட நிறைய பேசினேன். அந்த மொமெண்ட்டை கூட நிறைய பேசினேன். அவனோட வேர்ட்ஸு நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்டை ஏங்க நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்குது அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க லைஃப்பில் வந்தது போகும் எனக்கு இப்போ அழகான லைஃப்பை கொடுத்ததுக்கு சொல்கிறாங்க. இந்த பாரு இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு நீ கிடச்சது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஓகே ஒரு வரம் மாதிரி நீ எனக்கு கொடுத்து நீ எனக்கு கிடைச்ச ஒரு வரம். நான் எப்போ வந்து ஹாப்பி பண்ண முடியாது நீ ஹாப்பியாக தான் மட்டும் நான் ஹாப்பியாக இருப்பேன். அந்த டைமுக்கு அந்த ஜிம்மில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவர் ஒரே ஒரு ஹேண்டால் அவர் ஃபேஸ் எப்படி அவருக்கு அப்பா நீ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது லேஸ் அழகாக போயிட்டுருக்கா. இப்போலாம் ஜிம்மினுக்கு டே வீட்டுக்கு வந்தாலும் பயம் வந்துட்டேன்னா அது வந்தாலும் ஜிம்மே இருக்க முடியாது. கிச்சன்னா ஹக் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். டே இப்போ நீ வந்தால் நீ எங்கேருந்து வரணும் தெரிய மாட்டேங்குது. இந்த கையை வைக்கிற அந்த கையை வைக்கிற சொல்கிறாங்க. ஏன்டா நான் வைக்கூடாது சொல்கிறாங்க. வைக்கலாம் அதுக்கு ஒரு லிமிட் இல்லையா சொல்லிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது நீ தான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா நான் ஆமாம் நீ தான் ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கொட்டேன்னு நீ தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் இருக்கிற மாதிரி கச்சோ ஜிம் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒர்க் அவுட் வச்சு ஒர்க் ரொம்ப நல்லா போச்சு சொல்லிட்டு நம்ம டே அந்த ஜிம் தானே பேசிட்டு இருக்காங்க. இது பார்க்குற நம்பிருக்கு ஹாஜருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு 7 month ஆஃபர் பார்க்குறேன்டா. ஜிம் பார்க்குறாங்க. டே என்னன்னு சொல்கிறாங்க. இந்த ஷர்ட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே ஐயோ இந்த ஷர்ட்டை போடாதம்மா சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. நான் ஃப்ரீ சைஸ் வாங்கிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஃப்ரீ சைஸ் ஆகும் பாரு பே பாப்பா இவ்வளோ பஸ்ஸாக வளர்ந்துட்டால இதுக்கப்புறம் ஃப்ரீ சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் பாரு இதை போட்டுக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா இது பெக்கி டிஷர்ட்டாக சொல்கிறாங்க. நான் அழகாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நான் குண்டாயிட்டேன்னா சொல்கிறாங்க. இல்லைடா ஏன் என்ன கேட்குறாங்க. எனக்கு எதுவும் குண்டாயிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஜப்பி அழகாக இருக்கும். அப்படி வைப் பண்ணி சாப்பிடும் போல இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டேட்டி என்னன்னு சொல்கிறாங்க. இப்படி பேசக்கூடாது சொல்கிறாங்க. உண்மையாக எனக்கு அப்படி தானே தோணுது நான் வைப் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்டா அவ்வளோ அழகாக இருக்குது அது